श्रीशैलेश दयापात्रं धीभक्त्यादिगुणार्णवं यतीन्द्रप्रवणं वन्दे रम्यजामातरं मुनिं लक्ष्मीनाथसमारम्भां नाथयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्मव्यामोहतस्तदितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये। माता पिता युवतयस्तनया विभूतिः सर्वं यदेव नियमेन मदन्वयानाम् आद्यस्य न कुलपतेर्वकुलाभिरामं श्रीमत्तदङ्घ्रियुगलं प्रणमामि मूर्ध्ना। भूतं शरश्च महदाह्वय भट्टनाद श्रीभक्तिसार कुलशेखर योगिवाहान् भक्ताङ्घ्रिरेणु परकाल यतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्कुशमुनिं प्रणतोऽस्मि नित्यम्। अन्नवयल पुதுவை ஆண்டாள் அரங்கற்கு பண்ணு திருப்பாவை பல்பதியம் இந்நிசையால் பாடிக் கொடுத்தாள் நற்பாமாலை பூமாலை சூடிக் கொடுத்தாளை சொல்லு. சூடிக் கொடுத்த சுடற்கொடியே தொல்பாவை பாடியருளவல்ல பல்வளையாய் நாடினி வேங்கடவர்க்கென்ன விதி என்ன இம்மாத்தம் நாம் கடவா வண்ணமே நல்கு. சூடிக் கொடுத்த சுடற்கொடியான கோதை நாச்சியார் பெரியாழ்வார் திருமகளாக அவதரித்தாள். திருவாடிப்பூரத்து ஜெகத்துதித்தாள். பூமி தேவி வராக பெருமானிடத்திலே தன்னுடைய குழந்தைகளெல்லாம் இந்த சம்சாரமாகிற பெருங்கடலிலே விழுந்து நோவுபட இதிலிருந்து எப்படி மீளுவது என்ற உபாயத்தை கேட்டார், பிரார்த்தித்தார். அந்த சமயத்துல எம்பெருமான், என்னையே அவர்கள் மனதாலே சிந்திக்க சொல், என்னிடத்திலே பக்தியோடு புஷ்பங்கள் மலர்களை தூவச் சொல், என்னுடைய நாமங்களை வாயால பாடச் சொல் என்று இந்த வழிமுறைகளை சொல்லி இதை செய்து வந்தால் அனைவரும் எளிதிலே இந்த சம்சாரத்திலிருந்து விடுபடலாம் என்று தெரிவித்தார். அதை இந்த உலகத்தவர்களுக்கு வெளிப்படுத்த வேண்டும் என்பதற்காக பெரியாழ்வார் திருமகளாக அவதரித்து திருப்பாவை என்னும் திவ்ய பிரபந்தத்தின் மூலமாக ரொம்ப எளிய விதத்திலே எம்பெருமான் காட்டியருடன் அந்த உபாயத்தை வெளியிட்டருளினார். தூமலர் தூவித் தொழுது, வாயினால் பாடி, மனத்தினால் சிந்திக்க என்ற இந்த மூன்று விஷயங்கள். நம்முடைய மனதால எம்பெருமானை சிந்திக்கிறது, வாயால எம்பெருமானுடைய நாமங்களை பாடுவது, கைகளால மலர்கள் புஷ்பங்களை கொண்டு போய் பெருமானுடைய திருவடிகளிலே சமர்ப்பிப்பது. இன்னும் இந்த மூன்றை செய்தாலே நம்மிடத்துல இருக்கக்கூடிய ரஜோகுணம் தமோகுணம் அடங்கும், சத்வகுணம் வளரும். அதனாலேயே ஞானம் பக்தி இவையெல்லாம் ஏற்பட்டு கண்ணனிடத்திலே அச்சஞ்சலமான காதல் அன்பு பீரிடும். அதனாலே பெருமானும் மகிழ்ந்து தன்னையே நமக்கு கொடுத்து விடுவார். இதுதான் திருப்பாவையினுடைய சாரம். பெருமானிடத்திலே அன்பை வளர்த்து கொள்ள வேண்டும், பக்தியை நன்கு வளர்த்து கொள்ள வேண்டும். பக்தின்னா ரொம்ப பெரிய சொல், ரொம்ப சிரமப்பட்டு செய்ய வேண்டியதா என்ற கவலையே இல்லை. பக்தி என்ற சொல்லுக்கு என்ன அர்த்தம்னா அன்புன்னு அர்த்தம், காதல்னு அர்த்தம். ஒரு பெரியவன் தாழ்ந்தவனிடத்துல அன்பு செலுத்துகிறான்னா அதற்கு அன்புன்னு பெயர். அதே ஒரு தாழ்ந்தவன் பெரியவனிடத்துல அன்பை செலுத்துகிறான்னா அதற்கு பக்தி என்று பெயர். இப்ப நாமெல்லாம் தாழ்ந்தவர்கள், பெருமானோ பகவானோ உயர்ந்தவர், அவரிடத்துல நமக்கு ஏற்படக்கூடிய அன்புக்குத்தான் பக்தி என்று பெயர். அப்ப பெருமானிடத்துல அன்பை வளர்த்து கொள்ள வேண்டும். இதுலேதான் கஷ்டமா? அவர் நம்மிடத்துல அன்பு பூண்டவராக இருக்கிறார். அன்பன் தன்னை அடைந்தவர்கெல்லாம் அன்பன். சுவாமி நம்மாழ்வாரை பத்தி மதுரகவி ஆழ்வார் கண்ணினன் செலுத்தாம்பு என்ன திவ்ய பிரபந்தத்தை அருளி செய்தார். அதனுடைய கடைசி பாசுரத்துல தெரிவிக்கிறார், அன்பன் தன்னை அடைந்தவர்கெல்லாம் அன்பன். அன்பன்னு பெருமானுக்கு திருநாமத்தை தெரிவிக்கிறார். பெருமான் யாருன்னா அன்பே உருவானவன். அன்பு மால் மையல், அந்த அன்புக்கே ஒரு உருவம் கொடுத்தால் அவர் தான் எம்பெருமானா. அப்படி நம்மிடத்திலே மிகுந்த அன்பு கொண்டிருக்கிறவன் எம்பெருமான். அப்படிப்பட்ட எம்பெருமானிடத்துல நமக்கு அன்பு செலுத்துவது ஏதானும் கசக்கிறதா? நம்ம உற்றார்கள் உறவினர்கள் தாய் தந்தையர் நண்பர்கள் இவர்களிடத்துலலாம் அன்பு செலுத்துறோம். இவர்களெல்லாம் ஏதோ கொஞ்ச காலத்துக்கு நமக்கு நன்மையை செய்யலாம். தாய் தந்தையர் எவ்வளவு காலம் கூடியே இருக்க முடியும், எவ்வளவு காலம் நமக்கு நன்மை செய்ய முடியும்? அவர்களுக்கு ஆயுசு இருக்கிற வரைக்கும் தான் நம்மோடு கூடி இருக்க முடியும். நாமே ஏதோ உத்தியோகம் வந்தது, வெளிநாடு போகிறோம், எத்தனையோ சூழ்நிலை சந்தர்ப்பங்கள்னால அவரை விட்டு பிரிஞ்சு இருக்கலாம். அப்ப தாய் தந்தையரோடு கூடியே இருந்து அனுபவிக்க முடியுமா? அவர்களுடைய அன்பை எப்பொழுதும் பெற முடியுமான்னா முடியாது. சரி, இந்த தாய் தந்தையர் நமக்கு எல்லா பிறவியிலும் இவரே தாய் தந்தையரா இருக்காரான்னா அப்படியும் இல்லையே. இந்த ஜென்மத்துல எனக்கு கண்ணுக்கு முன்னாடி இவர்கள் தாய் தந்தையரா இருக்கிறார். இதற்கு முன் பல பிறவிகள்ல யார் யார் தாய் தந்தையர்களோ பெற்றோர்களோ தெரியாது. அப்ப உறவுக்காரர்கள் நண்பர்கள் இவர்களிடத்துல எல்லாம் நாம அன்பை பெறலாமான்னு பார்த்தா
கொஞ்ச காலத்துக்கு தான் கிடைக்கும். அதுவும் எவ்வளவு காலம் நீடிக்கும்னா நம்மாலே அவர்களுக்கு ஏதேனும் பயன் இருக்கிற வரைக்கும் தான் நீடிக்கும். கொண்ட பெண்டிர் மக்களுத்தார் சுத்தத்தவர் பிறரும் கண்டதோடு பட்டதல்லால் காதல் மத்து யாதும் இல்லை. எல்லாம் கண்ணுக்கு முன்னாடி பார்க்கிற வரைக்கும் தான் காதல் அன்பெல்லாம். ஆனா புறப்பட்டு போன பிற்பாடு யாரும் அந்த அன்பை எல்லாம் காட்டி கொண்டிருக்க போறது இல்லை. அதுவும் கையில பொருள் கையுண்டாய் செல்லக்கானில் போத்தி என்னே தெழுவர் இருள்கொள் துன்பத் திண்மை காணில் என்னே என்பாரும் இல்லை என்று தெரிவிக்கிறார். கையில நிறைய காசு பணம் இருக்கிற வரைக்கும் நம்ம எல்லாரும் சுத்தி சுத்தி சௌக்கியமா இருக்கியா நன்னா இருக்கியா விசாரித்துட்டே இருப்பாளாம். ஆனா ஏதும் இல்லைன்னு சொன்னா என்னன்னு கேட்பதற்கு கூட நமக்கு சுற்றி இருப்பவர்கள் வரமாட்டார்கள். இப்படிப்பட்டவர்கள் தான் நம்முடைய தேக பந்துக்கள், நம்முடைய உற்றார்கள், உறவினர்கள். ஆனா என் திசையும் கீழும் மேலும் முத்தமும் உண்டபிரான் எப்போதும் நமக்கு கூடவே இருப்பவனாக அந்த எம்பெருமான் அன்பனாக இருக்கிறான். இவன் வருவனா, இவன் என்னை நோக்கி சிந்திப்பனா, என்னிடத்தில் அன்பு கொள்ளுவனான்னு அதையே எதிர்பார்த்து கொண்டு பித்தனாகவே எம்பெருமான் இருக்கிறான். அப்படிப்பட்ட அந்த எம்பெருமானுடைய குணத்தை தான் ஆழ்வார்கள் அனுபவித்தார்கள். அதை அஞ்சு குடிக்கு ஒரு சந்ததியான ஆண்டாளும் தெளிவாக விளக்கினாள். ஆழ்வார்கள் அத்தனை பேருமே பெருமானுடைய இந்த பக்தியிலே ஆழ்ந்தவர்கள், பெருமானுடைய காதல்ல ஆழ்ந்தவர்கள்னு சொல்லலாம். இப்ப இவர்கள் தங்கள் எம்பெருமானிடத்துல தாங்களாலே நிறைய அன்பை வளர்த்து கொண்டு பக்தியோடு இருந்தார்கள். மிகுந்த பக்தியில ஈடுபட்டவர்கள் ஆழ்வார்கள்னு பாக்குறோமா? இது ஒரு பொருள். இன்னொரு பொருள், ஆழ்வார்கள்னா அவர்களுக்கு என்ன அர்த்தம்னா எம்பெருமானுடைய காதல்ல மிகவும் ஈடுபட்டவர்கள். நாம பெருமானிடத்துல காட்டக்கூடிய காதல் அன்பு அதிகமா, இல்ல எம்பெருமான் நம்மிடத்துல காட்டக்கூடிய காதல் அன்பு அதிகமானா அவர் நம்மிடத்துல காட்டக்கூடிய அன்புதான் அதிகம். இப்ப அந்த அன்பிலே தங்களையே ஆழங்கால் படுத்தி கொண்டவர்கள். இதுதானே எனக்கு வேண்டும். பெருமான் என்னிடத்துல மிகுந்த காதலோடு இருக்கிறார்னா அப்ப உலக விஷயங்களை நான் இனிமே சிந்திக்க மாட்டேன், உலக விஷயங்கள்னா எனக்கு ஆகவே ஆகாது என்ன அதுல மிகுந்த வைராக்கியம் கொண்டவர்களாய் ஞான பக்தி உடையவர்களாய் பெருமானிடத்திலேயே ஈடுபட்டவர்களாக இருந்தனர். அவர்களெல்லாம் ஆழ்வார்கள் ஆண்கள். ஆனால் அந்த ஆழ்வார்களுக்கெல்லாம் ஒரே பெண் பிள்ளையாக ஒரு வாரிசாக பிறந்தவள் தான் திருவாடிப்பூரத்துல உதித்தவளான ஆண்டாள் நாச்சியார். அஞ்சு குடிக்கு ஒரு சந்ததியாய் ஆழ்வார்கள் தம் செயலை விஞ்சி நிற்கும் தன்மையளாய். ஆழ்வார்களுக்கு எத்தனை காதல் அன்பு பக்தியோ அது அத்தனையும் சீதனமா இவளுக்கே வந்துடுத்தான். நமக்கு நம்ம உற்றார் உறவினர்கள், பெரியப்பா சித்தப்பா, நிறைய அண்ணன் தம்பிகள் பல பேர் இருக்கலாம். ஆனா பல பேருக்கும் குழந்தை இல்லாம யாரோ ஒருத்தருக்கு மட்டும் ஒரு வாரிசு இருந்ததுன்னா இப்ப மத்த பேர் பெரியப்பா சித்தப்பா மாமா எல்லாரும் இந்த ஒரு குழந்தை இடத்துல எவ்வளவு அன்போடு இருப்பா. பாலூட்டி சீராட்டி வளர்த்து இவன் தான் நாளைக்கு நமக்கு நல்லது பண்ண போறான்னு எத்தனை அன்போடு அந்த குழந்தைய வளர்ப்பார்கள். எல்லாம் அந்த காலத்துல. இந்த காலத்துல எதுவுமே சொல்ல முடியாது. அப்போ ஒரே ஒரு வாரிசு இருந்ததுன்னா அவன் இடத்துல எல்லாரும் எப்படி பிரேமத்தோடு தங்களால என்ன முடியுமோ அது அத்தனையும் கொண்டு கொடுப்பார்களோ அதே மாதிரி தான் ஆழ்வார்கள் அத்தனை பேரும். இப்ப வாரிசே யாரும் இல்லையே. பொய்கையார் பூதத்தார் பேயாழ்வாருக்கு வாரிசு உண்டா? தெரியல. நம்மாழ்வார் கல்யாணமே பண்ணிண்டதா தெரியவில்லை. சேரகுலவல்லி நாச்சியார்னு ஒரு நாச்சியார் குலசேகர ஆழ்வாருடைய குமாரத்தின்னு இருக்கா. அவளையும் பெருமானுக்கே கல்யாணம் பண்ணி கொடுத்தாருன்னு அவர் விஷயத்துல ஒரு சரித்திரம் இருக்கு. திருமங்கை ஆழ்வார் குமுதவல்லி நாச்சியாருங்கிறவர் திருமணம் பண்ணி கொண்டாருன்னு சரித்திரம் இருக்கு. ஆனா மேற்கொண்டு சந்ததி ஏற்பட்டதா ஒன்னும் தெரியல. இப்படி பல ஆழ்வார்களை பார்த்தா எம்பெருமானுடைய அந்த வடிவழகளை ஈடுபட்டு தொண்டில ஈடுபட்டவர்களாக இருந்தார்களே தவிர ஏதோ நிறைய குழந்தை செல்வங்களை பெற்று வளர்த்தனர் அதெல்லாம் காணப்படவே இல்லை. அந்த குறையை போக்கி அவர்களுக்கும் ஒரு பெண்ணாக இந்த பூமி தேவி தன்னையே அமைத்து கொண்டாள். அப்ப அத்தனை பேருக்கும் ஒரு வாரிசு, ஒரு பெண். மேலும் பெண்ணா பிறந்திருப்பதனாலே பெண்ணுன்னா இயற்கையிலேயே அன்பு அதிகமா இருக்கும். ஆண்கள்னு சொன்னா நாயிகாபாவத்தை வரவழைத்து கொண்டு பெருமானிடத்துல அன்பு செலுத்துகிறார்கள். உன்னை விட்டு ஒரு கணம் என்னால பிரிந்திருக்க முடியாது, என்னுடைய காதலை நீதான் வளர்த்திருக்கிறாய், நான் உன்னிடத்திலேயே மிகவும் ஈடுபட்டு கொண்டிருக்கிறேன் என்ன இத்தையெல்லாம் ஆழ்வார்கள் விளக்குகிறார்கள்னா தாங்கள் ஆண்களாக இருந்து எத்தையுமே விளக்க முடியல. அடிக்கடி நாயிகாபாவத்தை எடுத்துக்கொண்டு பெருமானிடத்துல காதலாலே தூது விடுவது, அவர் வரவில்லைன்னா ஊடுவது, எப்போ வருவார்னு சுத்தி அங்கும் இங்கும் மடல் எடுக்க போகிறேன், நோன்பு நோக்க போகிறேன் என்ன இப்படி பல காரியங்கள் அவர்கள் செய்வதற்கு தங்களை பெண்ணாக பாவித்து கொண்டு செய்ய வேண்டி இருந்தது. அப்ப ஆணாக பிறந்து தங்களையே பெண்ணாக நினைத்து கொண்டு பெருமானிடத்துல அன்பை காட்டியவர்கள் மத்தை ஆழ்வார்கள். ஆனா ஆண்டாளுக்கு அந்த மாதிரியான நிர்பந்தமே இல்லையே. தான் இயற்கையிலேயே பெண்ணாக இருப்பதினாலே எம்பெருமானிடத்துல அதீதமான காதல் அன்பு அது அப்படியே அனுபவம் மனது முழுக்க நிறைய அதைத்தான் வாய் வழியாக பாசுரங்களாக வெளியிட்டருளினாள். அந்த பாசுரங்கள் தான் திருப்பாவை என்று அழகான ஒரு திவ்ய பிரபந்தமாக வடிவெடுத்தது. அதைத்தான் நாம் இந்த மார்கழி மாசத்திலே அனுபவித்துக் கொண்டு வருகிறோம். மார்கழி மாசம் முதல் நாள் தொடங்கி அந்த மாசம் முடிகிற வரைக்கும் ஒவ்வொரு நாளைக்கு ஒரு நாள் பாசுரம் என்ற கிரமத்திலே அனுபவித்துக் கொண்டு வருகிறோம். தற்பொழுது நாம் இன்று இருக்கக்கூடிய நாள் மார்கழி மாசத்துல 27வது நாள்.
கூடார வெல்லும் சீர் கோவிந்தா உந்தன்னை பாடி பறைகொண்டு யாம் பெரு சம்மானம் நாடு புகழும் பரிசினால் நன்னாகச் சூடகமே தோள்வளையே தோடே செவிப்பூவே பாடகமே என்னனைய பல்கலனும் யாமணிவோம் ஆடையுடுப்போம் அதன் பின்னே பால் சோறு மூட நெய் பெய்த முழங்கை வழிவார கூடியிருந்து குளிர்ந்தேலோர் எம்பாவாய். என்ன ஆச்சரியமான பாசுரம். இந்த பாசுரம்னு சொன்னா அனைவருக்கும் சட்டுன்னு நினைவுக்கு வருவது நல்ல க்ஷீராண்ணம் அக்கார அடிசல் பண்ணி பெருமானுக்கு சமர்ப்பிக்க வேண்டும். இந்த பாசுரத்திலே அதை சொல்றாளே, மூட நெய் பெய்து முழங்கை வழிவார பால் சோறு. பால் சோறு தான் அக்கார அடிசல் க்ஷீராண்ணம். அதை நிறைய சிரமப்பட்டு நிறைய நேரம் உட்கார்ந்து கொண்டு சிரமப்பட்டு செய்யணும். செய்து முடித்த பிற்பாடு எம்பெருமானுக்கும் கோதை பிராட்டிக்கும் கண்டருளை பண்ணி அத்த அடியார்களோடு பகிர்ந்து கொண்டு உண்ணுவது என்ன அந்த விசேஷமான அந்த தளிகை பிரசாதம் சமர்ப்பிப்பதற்குன்னு ஒரு பாட்டு. திருப்பாவை மத்தனா பாசுரங்கள்லாம் வெறும் வெண்பொங்கல் தளிகை மாத்திரம் பெருமாளுக்கு சமர்ப்பிச்சிருவோம். ஆனா இந்த மாதிரியான முக்கியமான பாசுரங்கள் வந்தா அதற்குன்னு அக்கார அடிசல் சமர்ப்பிப்பது என்ன ஒரு கிரமம். அதுல இந்த பாசுரத்துல ஆண்டாளே தெரிவித்திருக்கிறாள். ஆக ரொம்ப முக்கியமான பாசுரம். இந்த பாசுரத்திற்கு முன்னதாக நாம் நேற்றைய தினத்து பாசுரத்தை என்ன அனுபவிக்க வேண்டும். 26வது பாசுரம். மாலே மணிவண்ணா மார்கழி நீராடுவான் மேலையார் செய்வனகள் வேண்டுவன கேட்டியேல் ஞாலத்தையெல்லாம் நடுங்க முரல்வன பாலன்ன வண்ணத்தொன் பாஞ்ச சந்நியமே போல்வன சங்கங்கள் போய்ப்பாடு உடையனவே சாலப் பெரும்பறையே பல்லாண்டு இசைப்பாரே கோல விளக்கே கொடியே விதானமே ஆலிநிலையாய் அருளேலோர் எம்பாவாய். என்ன ஆச்சரியமான பாசுரம். 26வது பாசுரம். திருப்பாவைய ஐயைந்தும் ஐந்தும் அறியாத மானிடரை வையம் சுமப்பதும் வம்புன்னு கொண்டாடுகிறார்களே, அந்த கணக்கிலே 5 பாசுரங்களாக பிரித்து கொண்டு பார்த்தால் இப்போ கடைசியாக இருக்கக்கூடிய 5 பாசுரங்கள். இப்போ முடிவு பகுதி நெருங்கி கொண்டிருக்கிறோம். 25 பாசுரங்கள் முடிந்து விட்டது. 26லிருந்து 30 கடைசி 5 பாசுரங்கள். இதையும் பிரிச்சுக்கணும். 4 கூட்டல் 1 முதல் 4 பாசுரங்கள் 26, 27, 28, 29. இந்த 4 பாசுரங்களும் திருப்பாவையில கோபிகா பாவத்தோட ஆண்டாள் அருள் செய்திருக்கிறாள். தன்னை ஆண்டாள் கோதை விஷ்ணு சித்தருடைய மகள் பெரியாழ்வாருடைய திருமகள் என்னே வெளிப்படுத்தி கொள்ளாமல் தானும் அன்றொரு நாள் பிருந்தாவனத்துல கண்ணனோடு சேர்ந்து அனுபவித்த ஒரு கோபிகையாகவே தன்னை இடைப்பெண்ணாகவே பாவித்து கொண்டுதான் பாசுரங்கள் அருள் செய்து கொண்டு வருகிறாள். அந்த கணக்கிலே 26லிருந்து 29 வரைக்கும் இந்த 4 பாசுரங்களும் கோபிகா பாவத்திலேயே தான் அருளி செய்திருக்கிறாள். இடைப்பெண்ணாகவே நினைத்து கொண்டுதான் பாசுரங்களை அருளுகிறாள். அப்ப 30வது பாசுரத்துலதான் பட்டர்பிரான் கோதை சொன்ன சங்கத் தமிழ் மாலை என்று தாம் பெரியாழ்வாருடைய திருமகள் திருப்பாவை அருளி செய்திருக்கிறேங்கிறத அங்கதான் வெளிப்படுத்துகிறாள். அப்ப 4ம் ஒன்னொன்னு பார்க்கலாம். இந்த 4 பாசுரங்கள் எப்படிப்பட்டவைனா பெருமானுடைய அன்பை நமக்கு விளக்குகிறது. இப்ப முதல்ல அடியன் பெருமாள் நம்மிடத்துல மிகவும் அன்பு கொண்டிருக்கிறார்னு சொன்னேனே, அதைத்தான் பாசுரத்தினுடைய முதல்லயே தொடங்குகிறாள். மாலே மணிவண்ணா. மால்ங்கிற சொல்லுக்கு என்ன அர்த்தம்? கருமை, நெடுமை, மையல் என்று 3 விதமான பொருள் உண்டாம். மால்ங்கிற சொல்லுக்கு கருமை நிறம். மால்னா யார் ஒருவன் நல்ல கருமை நிறத்தோடு கூடியவனோ, மேகவண்ணன் கொண்டல் நிறவண்ணன் என்று கார் மேக நிறம் கார்வண்ணன் கருப்பு நிறம் அவருடைய திருமேனி அவருடைய உருவம் எப்படி இருக்குன்னா நல்ல கருத்த மலை போல கருத்த மேகங்களை போல அவன் இருக்கிறான். மேகசியாமம் பீதகௌசேய வாசம் ஸ்ரீவத்சாங்கம் கௌஸ்துபோத்பாசிதாங்கம் என்று ஸ்லோகத்திலெல்லாம் தெரிவிக்கிறார்கள். கொண்டல் வண்ணனை என்று ஆழ்வாரம் தெரிவிக்கிறார். அப்ப அந்த மேகத்தை போன்ற திருமேனி, மேகத்துக்கு எவ்வளவு கருமை நிறம் இருக்கும். மழை மேகங்களை பார்த்தால் அந்த மழை அப்படியே ஜலத்தை தன்னிடத்துல வைத்துக் கொண்டு எப்ப கொட்ட போகிறோம் என்று காத்து கொண்டிருக்கிற மேகங்கள் என்ன கருத்து இருக்கும். கர்ப்பத்தை தரித்து கொண்டு ஒரு ஸ்திரீயானவள் கர்ப்பவதியா இருந்தா அவளுக்கே சற்று கருப்பு நிறம் ஓடி இருக்குமா. பசுமாடுகள் எல்லாம் பார்த்தா கூட அது பிரசவிக்க போறதுன்னா அது முகமெல்லாம் கருப்பு ஓடி இருக்கும். அப்ப அதே மாதிரி இந்த மழை மேகங்களும் தன்னிடத்துல அந்த நீர் அதிகரித்து விட்டது, எங்கேயானு இப்ப கொட்ட போகிறோம்னு இருந்தால் அந்த க்ஷணத்துல அதனுடைய கருமை நிறம் அதிகரித்து இருக்கும். அதே போலத்தான் பெருமானும் அடுத்தவர்களுக்கு கொடுத்து கொண்டே இருக்கணும்னு அவருடைய சுவாவம். எதுவும் தன்னிடத்துல தனக்குன்னே வைத்துக் கொள்ள தெரியாது. எது வந்தாலும் அனைத்தையும் அடியவர்களுக்குன்னு கொடுத்தே கை நீண்டவன் எம்பெருமான். அதனால மேக நிறவண்ணனாய் மேகவண்ணனாய் எம்பெருமான் சேவை சாதிக்கிறான். அப்ப மால்ங்கிற சொல்லுக்கு கருமை நிறம் கொண்டிருப்பவன். கிருஷ்ணன்கிற திருநாமத்துக்கு இதுதான் அர்த்தம். கிருஷ்ணஹான்ற சொல்லுக்கு பல அர்த்தம். அதுல கிருஷ்ணன்னா கருப்பு நிறம் கொண்டிருப்பவன், கருமை நிறத்தோடு கூடியவன் கிருஷ்ணன். அல்லது கிருஷ்ணா பூமின்னு ஒரு சொல். நகானா ஆனந்தத்தை கொடுப்பவன். யாரொருவன் பூமிக்கெல்லாம் ஆனந்தத்தை கொடுப்பவனோ அவனுக்கு கிருஷ்ணன் என்று திருநாமம் என்று விளக்குவர்கள். இப்போ மாலேன்னு ஆண்டாள் அழைக்கிறாளே, ஏன் பெருமானை இப்ப இந்த பாசுரத்தினுடைய தொடக்கத்திலேயே மாலே என்று அழைப்பதற்கு என்ன காரணம்?
என்னால் இதற்கு முன் 5 பாசுரங்கள் எப்படி இருக்கிறது? ஏற்ற களங்கள் எதிர்பொங்கி மீதளிப்ப என்ற அந்த பாசுரத்துல ஆற்றாது வந்தோம் மாற்றார் உனக்கு வழி தொலைந்து உன் வாசற்கண் ஆற்றாது வந்து உன் அடி பணியுமா போலே போற்றி யாம் வந்தோம் புகழ்ந்து. நாங்கள் இத்தனை பேரும் சிறுமிகள், ஆய்ப்பெண்கள், ஏதும் பெரிய ஞானம் இல்லை, எதுவும் இல்லை. ஆனால் உன்னை அடைய வேண்டும்ங்கிற ஒரே ஒரு விருப்பம், துடிப்பு, காதல். அதனால அனைவரையும் ஒருத்தரை எழுப்பிக் கொண்டு இந்த கடும் குளிரையும் பொருட்படுத்தாமல் விடியற் காலையில எவ்வளவு சுகுமாரமா தூங்க வேண்டிய சமயத்துல அதையெல்லாம் விட்டுட்டு உன்னை அடையணுங்கிற அந்த ஒரே குறிக்கோளோடு அனைவருடைய அந்த ஏச்சு பேச்சுகளையும் தாண்டி கோயில் காப்போன், வாசல் காப்போன் அவர்களையும் பற்றி மேலே நந்தகோபர், யசோதன் இவர்களுடைய அனுமதியை வாங்கி கொண்டு நப்பின்னை பிராட்டிய புருஷகாரமாக முன்னிட்டு இப்போ உம்மிடத்துல வந்திருக்கிறோம். எங்களுடைய அகங்காரம், கர்வம், அபிமானம் அனைத்தையும் தொலைத்து கொண்டு நாங்கள் வந்தோம் என்று தெரிவித்தாளா? அப்போ நம்முடைய முயற்சியினாலே ஆண்டாள் தன்னுடைய முயற்சியினாலே வந்தாள் என்று தான் கொண்டிருக்கிறாளாம். இதற்கு அடுத்த பாசுரங்களை பார்த்தாலும் அப்படியேதான் இருக்கு. ரொம்ப சிரமப்பட்டுட்டோம், இந்த சம்சாரத்துல பல துக்கங்களை அனுபவித்து விட்டோம். ஆற்றாது வந்து உன் அடி பணியுமா போலே ஆற்ற முடியல. இதற்கு மேல இதுல கால் பொருந்தவில்லை. ஒரே கொதிக்கிறது. வெயில் காலம், சித்திரை வைகாசி வெயில் அடிச்சதுன்னா இந்த தரையில நடக்க முடியுமோ? மணல் தர, காவேரி கரை மணல் தரையா இருந்தா நடக்க முடியுமா? எவ்வளவு கால் சுட்டரிக்கும், பொறிந்து போய்விடும். அந்த மாதிரி இந்த சம்சாரத்துல பூமியில வாழ்வதற்கே ஆழ்வார்களுக்கு பிடித்தம் இல்லையாம். இதுல நாமெல்லாம் நன்னாதானே வாழ்ந்துட்டு இருக்கோம், நன்னா பார்த்துட்டு இருக்கோமே, எத்தனையோ இன்ப துன்பங்கள் அனைத்தையும் ரசித்து கொண்டு இருக்கிறோமேன்னா அவர்களுக்கு இந்த ஒன்னொன்னுமே அப்படியே போட்டு அறுக்கக்கூடிய ஒரு ரம்பம் போல இருக்கு. ஒரு மரத்தை ஒரு பெரிய ரம்பம் அறுத்துட்டே இருந்ததுன்னா அது எவ்வளவு துன்பத்தை கொடுக்கும். அத மாதிரி தான் இவர்களுடைய அந்த வாழ்க்கையில இந்த இன்ப துன்பங்கள் எல்லாம் மேல மேல வந்து ஒவ்வொன்னா தீண்ட தீண்ட அதனால அவர்களால தாங்கி கொள்ள முடியல. ஒரே தகிக்கிறது, வெப்பமா இருக்கே, இப்படிப்பட்ட ஒரு பாலைவனத்துல என்னை இங்க வைத்து சிரமப்படுத்துகிறாயே எம்பெருமானே, உடனே அழைத்து செல்ல வேண்டும் என்று பிரார்த்திக்கிறார்கள். அதைத்தான் ஆண்டாளும் ஆற்றாது வந்தோம், எங்களால இனிமேல் உன்னை விட்டு பிரிந்து இந்த இடத்துல வாழ்வதுங்கிறது முடியாது. அந்த ஆற்றாமை தூண்ட தூண்ட வந்தோம். எதனால வந்தோம்? எங்களுக்குன்னு ஏதானும் ஒரு இது இருக்கா? இப்ப வண்டி எல்லாம் போகணும்னா அதற்குன்னு வேண்டிய உபகரணங்கள்லாம் போடணும். இப்ப மகிழுந்து போறது, பேருந்து போறதுன்னா அதற்குன்னு மின்சார வசதியோ இல்ல அதற்குன்னு தேவை அந்த திரவங்களோ அதுல சேர்த்தா தான் வண்டி நன்னா ஓடும். அது இல்லைன்னா வண்டி ஓடாதே. அதே மாதிரி இப்ப நாங்கள் உன்னிடத்துல வந்திருக்கிறோமே, எங்களுக்கு எது தூண்டித்துன்னா ஆற்றாமை கழுத்தை பிடிச்சு தள்ளித்து. இன்னுமா இந்த சம்சாரத்துல உட்கார்ந்துட்டு இருக்க? இத்தனை பேருடைய ஏமாத்தல், இத்தனை பேருடைய வலி வேதனை, இதையெல்லாம் பொறுத்து கொண்டு இன்னும் எப்படி இந்த உலகத்துல சுகமா வாழறதுன்னு நீ நினைத்து கொண்டிருக்கிறாய்? போப்போ, அவனுடைய திருவடியில சேர்ந்தாதான் உனக்கு உண்மையான ஆனந்தமே கிட்டும் என்று துரத்த துரத்த நாங்கள் உன்னுடைய திருவடிகள்ல வந்து விழுந்தோம். இது முதல் பாசுரம். அதாவது 21வது பாசுரத்துல தெரிவித்தாளா? அடுத்து உன்னுடைய கட்டாட்சம் வேண்டும். இந்த வெப்பம், இந்த கொதிப்பெல்லாம் அடங்கணும்னா ஒரு பாட்டம் மழை பெஞ்சா எப்படி அந்த வெப்பமெல்லாம் போய் அந்த பயிர்களுக்கெல்லாம் ஒரு புத்தொளி கிடைக்கும், அதுக்கெல்லாம் ஒரு உயிர் ஊட்டினா போலே பசுகு பசுகுங்கிற அந்த பசுமை ஏற்படுமோ, அதே மாதிரி எங்களுக்கெல்லாம் அந்த உயிரூட்டம் ஏற்பட வேண்டும், இந்த கொதிப்பெல்லாம் அடங்க வேண்டும்னா உன்னுடைய திருக்கண் நோக்கம் கட்டாட்சம் வேண்டும் என்று பிரார்த்திக்க எங்கள் மேல் சாபம் இழிந்து நாங்கள் வந்தோம். அங்கேயும் சொல்ற, ஞாலத்தரசர் அபிமான பங்கமாய் வந்து உன் பள்ளிக்கட்டிற்கு சங்கம் இருப்பார் போல் வந்து தலை பெய்தோம். கிங்கினி வாய் செய்த தாமரை பூ போலே செங்கன் சிரிச்சிறிதே எம்மேல் விழியாவோ. அப்ப எங்களை பார்த்து நீ அனுகிரகிக்க வேண்டும், நாங்கள் வந்தோம். அடுத்து மாரிமலை முழஞ்சில்ல பாசுரத்துல யாம் வந்த காரியம் ஆராய்ந்து அருள். நாங்கள்லாம் இத்தனை பேர் புறப்பட்டு உன்னுடைய சன்னதிக்கு வந்திருக்கிறோமே, உம்மை அடைந்திருக்கிறோமே, இதற்கு ஏது பிரயோஜனம், எதனாலே நாங்கள் வந்தோம்ங்கிறத நீ ஆராய்ந்து பார்த்து அருள வேண்டும்னு பிரார்த்திக்கிறாள். அப்ப நாங்கள் பெரும் முயற்சி செய்து வந்திருக்கிறோம். அன்னி உலகம் அளந்தாய் அடி போற்றி இன்று யாம் வந்தோம் இறங்கு. நீ அன்னைக்கு அவ்வளவு பெரிய காரியங்கள் எல்லாம் பண்ணினாயே, அந்த சமயத்துல நாங்கள் வரவில்லை, இன்று நாம் வந்திருக்கிறோம், இந்த சமயத்துல எங்களை கைவிட்டு விடாதே, அனுகிரகிப்பாய். இது 24ஆச்சா? அடுத்து 25. உன்னையே அறுத்தித்து வந்தோம் பறைதருதியாகில் திருத்தக்க செல்வமும் சேவகமும் யாம்பாடி வருத்தமும் தீர்ந்து. நாங்கள் உன்னுடைய அந்த அழகுல ஈடுபட்டு உன்னை தவிர வேறு பிரயோஜனம் வேண்டாம், உன்னிடத்துல உன்னையே பிரார்த்தித்து வந்திருக்கிறோம் என்று தெரிவித்தாளா? அப்ப இதிலெல்லாம் பார்த்தா நாமத்தான் பெருமான அடைவதற்கு முயற்சி செய்கிறோம் என்று தோணும். அப்படித்தானே இருக்கு. உலகத்துல பாதி பேர் என்ன சொல்லுவா, நாம அடிக்கடி கடவுளிடத்துல விண்ணப்பம் வைத்துக் கொண்டே இருக்கிறேன் சுவாமி, ஆனா அவர் என்னுடைய விண்ணப்பத்தை ஏற்பதில்லை. ஆங்கிலத்துல சொல்லுவார்களே, மேன் ப்ரப்போசஸ் காட் டிஸ்போசஸ். நாம அடிக்கடி பெருமான இடத்துல எல்லா பிரார்த்தனையும் வைக்கிறோமா, ஆனா அவர் தான் பார்த்துட்டு இதெல்லாம் கொடுக்க முடியாது, இதெல்லாம் கொடுக்க முடியாதுன்னு தள்ளி விட்டுடுறார். அவர் தள்ளி விடுறாரா, நாம அவருதான் பிரார்த்திக்கிறோமா? அவர் தான் கொடுக்குறேன்னு காத்துட்டு இருக்கார். நாம சரியா எதை கேட்கணும்ன்றத அதை கேட்காம
நமக்கே எது ஆபத்துல கொண்டு போய் முடியுமோ அதையெல்லாம் போய் கேட்டா அவர் எப்படி கொடுப்பார்? அப்போ நாம தான் அவரிடத்துல போய் கேட்கிறோம்ங்கிறது கிடையாது. அவர் தான் நமக்கு உள்ளே இருந்து என்னென்னைக்கோ அவர் உள்ள இருந்து பார்த்து கொண்டிருக்கிறார். அப்போ அவர் தான் அன்பே உருவானவர். அதைத்தான் இப்ப இந்த பாசுரத்துல ஆண்டாள் என்ன தெரிவிக்கிறான்னா, இப்ப இந்த பாசுரத்துல இருந்து நேர கண்ணனை பார்த்து பேசுகிறாளாம். அவர் சீரிய சிங்காசனத்திலிருந்து வந்து யாம் வந்த காரியத்தை ஆராய்ந்தருளனும் கேட்டாளோ. கேட்ட பிற்பாடு எம்பெருமான் எழுந்திருந்து வந்து சிங்காசனத்துல அமர்ந்தான். நேரடியா அவனுடைய திருமுகத்தை பார்த்த உடனே ஆஹா, என்ன ஆச்சரியம், என்ன ஆச்சரியம்! பெருமானுடைய அந்த திருமேனி எவ்வளவு அழகா இருக்கு, எவ்வளவு அழகா இருக்கு! அன்பை அப்படியே வெளிப்படுத்தக்கூடிய திருமேனியா இருக்கே. அவருடைய முகத்தை சேவித்தால் அந்த கண்கள், அவருடைய அந்த திருமேனியினுடைய நிறம், அந்த பாவம் எல்லாத்தையும் பார்த்தா நம்மிடத்துல அத்தனை ஒரு எல்லை கடங்காத ஒரு அன்பு, கணக்கில் அடங்காத அளவுக்கு அத்தனை அன்பு பாசத்தை அவர் பொழிகிறாராம். அதைத்தான் மாலே என்று தெரிவிக்கிறார்கள். நீங்கள் இத்தனை பேர் சிரமப்பட்டு வந்து விட்டீர்கள், என்னால எழுந்திருந்து உங்களை பார்ப்பதற்கு கூட மிகவும் சிரமமா இருக்கு. அந்த அளவுக்கு எனக்கு இன்னும் அன்பு அதிகம். பெருமானுக்கு எவ்வளவு அன்புன்னா, இந்த கோபிகைகள் எல்லாம் ஒருத்தரை எழுப்பி கொண்டு விடியற் காலையில சிரமத்தை பாராமல் ஏச்சு பேச்சுகளையும் பார்க்காமல் பேய் பெண்ணே நாயக பெண் பிள்ளாயின்னு ஒருத்தரை கூப்பிட்டு கொண்டு எழுந்திருந்து, அதற்கப்புறம் கோயில் காப்போன் வாசல் காப்போன் இவர்களையும் பற்றி மேற்கொண்டு நந்தகோபர் யசோதன் இவர்கள் காலெல்லாம் விழுந்து நப்பின்னை பிராட்டி நடந்த புருஷகாரமாக பற்றி கொண்டு எம்பெருமானிடத்துல வந்து பிரார்த்திக்க கூடிய அளவிற்கு சற்று தெம்பு இருக்கிறது, சற்று தெளிவு இருக்கிறது. ஆனா கண்ணனுக்கு கோபிகைன்னு நினைச்ச உடனே ஒண்ணுமே செய்ய முடியலையாம். அப்படியே மனசெல்லாம் பறிகொடுத்தா மாதிரி ஏதும் செய்ய முடியாம காலாழும் நெஞ்சழியும் கண் சுழலும். இன்னும் நாம எம்பெருமான நினைச்சா அப்படியே நமக்கு அந்த கதி ஏற்படணும். அதே மாதிரி எம்பெருமானுக்கு அடியவர்களை நினைக்க நினைக்க நாம என்ன செய்ய போகிறோமே தெரியலையே. இப்படிப்பட்ட ஒரு அடியவனா, வாசுதேவ சர்வம்னு ஒரு அடியவன் நமக்கு கிடைத்திருக்கிறானா என்று அப்படியே மயிர் பூச்செறிந்தார் போலே, பிரமம் பிடித்தார் போல எம்பெருமான் ஏதும் செய்ய முடியாமல் அங்கேயே தயங்கி விடுகிறானா. அதனால்தான் பெருமானால எழுந்திருந்து கூட நடக்க முடியவில்லை. இப்ப நமக்கு பெரிய பாசம், நிறைய அன்பு இருக்குங்கிறதுனால நாம பெரும் முயற்சி செய்து வந்தோங்கிறதெல்லாம் வெறும் பேச்சுதான். ஆனா பெருமானுடைய அந்த முகத்தை சேவித்தால் எத்தனை காலமா அவர் நம்மிடத்துல அன்பு பொழிந்து கொண்டிருக்கிறாருங்கிறத முகத்துல அந்த பாவத்தை பார்த்தாலே தெரிந்து கொள்ளலாமே. இத்தனை அன்போடு இத்தனை ஒரு காதலோடு அந்த எம்பெருமான் நமக்கு நம்மை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறானே என்று அதுல ஈடுபட்டுதான் மாலே என்று தெரிவிக்கிறார்கள். பேர் அன்புடையவனே என்று அந்த பதத்துக்கு அர்த்தம். ஒன்னும் கருமை நிறவண்ணன்னு பார்த்தோமே. இந்த கருமை நிறம் எதை சொல்றதுன்னா, உனக்கு கொடுக்கணும்னு காத்துன்னு இருக்கேன்னு சொல்றது. நீ எப்ப வருவ, வந்த உடனே உனக்கு என்னிடத்துல இருக்கிற எல்லா ஆனந்தத்தையும் உனக்கு கொடுக்க வேண்டும். என்னிடத்துல என்னென்ன சுகம் இருக்கோ, என்னென்ன பெருமைகள் இருக்கோ, இது அத்தனையும் உனக்கு கொடுத்து நீயும் என்னோடு சேர்ந்து அனுபவிக்க வேண்டும். இதை கொடுப்பதற்காகவே வள்ளல் தன்மையோடு கூடியிருக்கிறான். அது கருமை நிறவண்ணனாய், கொண்டல் நிறவண்ணனாய், மேகத்தை ஒத்த சுபாவம் மால்ங்கிறதுக்கு அடுத்து மிகுந்த அன்பம். ஆசிரித்த வியாமோகம், ஆசிரித்தர்களிடத்துல ஒரு பைத்தியம். வியாமோகம்னா இன்னது செய்யணும் இன்னது செய்யக்கூடாதுங்கிற அந்த பகுத்தறிவு கூட தெரியாமல் அடியார்கள்னு சொல்லிட்டா அவர்களிடத்துல அவ்வளவு பட்சபாதம் எம்பெருமானுக்கு. ஒரு அடியவன் வந்துட்டான்னா அவன் பக்கம்தான் பெருமாள் நிப்பறான். யார் எதிர்த்து வந்தாலும் அடியவர்கள் இருக்கிற இடத்துல தான் என்னுடைய அந்த நான் அவர்கள் பக்கம்தான் நிற்பேன். அப்படிதான் நின்றான். பாண்டவர்கள் கண்ணனையே எல்லாமாக பற்றினர். கிருஷ்ணாஸ்ரயாக கிருஷ்ணபலாகா கிருஷ்ணநாதாஷ்ட பாண்டவாகா என்ன. பாண்டவர்களுக்கு என்ன பெருமைனா, அவர்கள் ஏது செய்தாலும் கண்ணனையே நாதனாக கொண்டு, கண்ணனையே தங்களுக்கு பலமாக கொண்டு, கண்ணனையே ஆசிரயித்து அந்த நம்பிக்கையில தான் எந்த காரியத்தையும் செய்வார்களாம். தங்கள் இஷ்டப்படி இது எனக்கு பிடித்திருக்கிறது, இது நல்லது நடக்கும் என்று தாங்களே முடிவெடுத்து அதையும் செய்வதில்லையாம். எதை செய்ய புகுந்தாலும் முதல்ல கண்ணனிடத்துல பிரார்த்தித்து அவனிடத்துல உறுதி கொண்டவனாய் நம்பிக்கையோடு தான் இவர்கள் செயலிலேயே அடங்குகிறார்கள், செயல் புரிய தொடங்குகிறார்கள். அப்ப கிருஷ்ணாஸ்ரயாக கிருஷ்ணபலாக கிருஷ்ணநாதாஷ்ட பாண்டவாகான்னு அனைத்தும் கண்ணன் என்று கொண்டிருந்ததுனாலே மம பிராணாகி பாண்டவாகான்னு தெரிவிக்கிறான் எம்பெருமான். எனக்கு பிராணனை போல, மூச்சு காற்றை போல, ஆத்மாவை போல இந்த பாண்டவர்கள் என்ன. அடியவர்களிடத்துல அத்தனை அன்பு. சாமி, அடியவர்களா இவனுக்கு பிராணனா காற்றா ஆத்மாவா இருக்க முடியுமான்னா, அவன்தான் சர்வலோகத்துக்கும் அந்தரியாமியா இருக்கிறானே தவிர பெருமாளுக்கே நாம அந்தரியாமியா இருந்து அவரை உயிரூட்டுறோம் இப்படியெல்லாம் சொல்ல முடியாது. ஆனாலும் கண்ணன் என்ன தெரிவிக்கிறான்னா, அந்த அன்பினுடைய மிகுதியை பார்த்தா இப்படிப்பட்ட அடியவர்கள் இருப்பதனால தான் என்னாலேயே சற்று தரித்து நிற்க முடியறது. உலகத்துல இந்த மாதிரி அடியவர்களே யாரும் இல்லைன்னா நான் எத்தை நினைத்து இந்த லோகத்துல இருப்பது. உலகத்துல இருக்கணும், தரித்து நிற்கணும்னா என்னுடைய மனசுக்கு பிடித்தவர்களாக இத்தனை பேர் இருப்பதினால தான் ஏதோ அவளை நினைச்சுட்டு இருக்கேன். இப்ப நாமளும் போறோம்,
கூடவே ஆழ்வார்கள் ஆச்சாரியர்களும் பெருமாளை மங்களாசாசனத்துக்கு எழுந்தருள்றா. பெருமானுக்கு யாரிடத்துல மிகுந்த அன்பு ஏற்படும்? நாமெல்லாம் போய் கைகூப்பினதுனால பெருமகிழ்ச்சி ஏற்பட்டுடுமா? இல்ல நம்மாழ்வார், உடையவர், மணவாள மாமனிகள் இவர்களெல்லாம் வந்து சேவித்தா அவருக்கு ஆனந்தம் ஏற்படுமான்னா, அவர்கள் வந்து சேவித்தாதான் பெருமானுக்கு மட்டற்ற எல்லை கடந்த ஆனந்தம், அப்படி சிறந்த மகிழ்ச்சி ஏற்படும். அப்ப அதை நினைத்து கொண்டுதான் இன்னைக்கும் இருக்கிறார் இந்தந்த திவ்ய தேசங்கள்ல ஆழ்வார்கள் உகந்து அருளின திவ்ய தேசங்கள்னு சொல்றோமே. இது எம்பெருமான் மிகவும் உகப்போடு எழுந்தருள் இருக்கக்கூடிய திவ்ய தேசங்கள். ஏன் சுவாமி அவர் உகப்போடு எழுந்தருளுகிறார்னா, அது ஒண்ணும் இல்ல, ஆழ்வார்கள் எல்லாம் இந்த இடத்துல தங்களுடைய திருவடி பதித்து நடந்து வந்து என்னை சேவித்து பல்லாண்டு பாடி சென்று விட்டனரே. அப்படி ஆழ்வார்கள் வந்திருக்கானா நான் அந்த இடத்தை விட்டு நகருவேனா? அதனாலேயே உகப்பு அதிகம். ஆழ்வார்கள் மங்களாசாசனம் செய்தமையினாலேயே மிகுந்த அன்பு இந்த க்ஷேத்திரங்கள்ல அதிகரித்து, அதனால தான் திவ்ய தேசங்கள்ல மாறாமல், இதை விட்டு நகராமல், பேராமல் இந்த இடங்கள்ல எல்லாம் அப்படி எம்பெருமான் எழுந்தருளி இருக்கிறான். பிண்டியார் மண்டையேந்தி பிறர்மனை திரிதந்துண்ணும் முண்டியான் சாபம் தீர்த்த ஒருவனோர் உலகமேத்தும் கண்டியூர் அரங்கம் மெய்யம் கச்சி பேர் மல்லையன்னு மண்டினார் உய்யலல்லால் மத்தையாருக்கு உய்யலாமே. அப்ப இந்தந்த க்ஷேத்திரங்கள் தான் நமக்கு உஜ்ஜீவனம் என்று ஆழ்வார்கள்லாம் வந்து சேவிக்கிறா, ஆச்சாரியர்கள்லாம் வந்து சேவிக்கிறா. அதனாலேயே பெருமானுக்கு இந்தந்த க்ஷேத்திரங்கள்ல மிகுந்த அன்பு ஆனந்தம் அதிகரிக்கிறது. எம்பெருமான் என்பவன் அடியவர்களிடத்துல அத்தனை அன்பே உருவானவனாக இருக்கிறான். இதைத்தான் ருக்மிணி சந்தேசத்துல எம்பெருமான் தெரிவித்தான். ருக்மிணி தேவி அவள் சிசுபாலன் அவனுக்குத்தான் கல்யாணம் பண்ணி கொடுக்க போறேன்னு ருக்மாங்கதன் அந்த ருக்மிணியுடைய தகப்பனார் முடிவு செய்தார். அந்த சமயத்துல ருக்மிணி தேவி சொல்றா, ஒரு பிராமணனை பார்த்து இந்த மாதிரி எல்லாம் நாளெல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டா, கல்யாணம் இன்ன தேதிக்கு நடக்க போறது, அதுக்கு முதல் நாள் குலதேவி பூஜை என்ன ஒரு இடத்துக்கு நான் போக போறேன், அந்த சமயத்துல நீ வந்து என்னை அழைத்து கொண்டு போ என்று சொல்லி ஒரு ஓலைச்சுவடியில ஸ்லோகங்களை எல்லாம் எழுதி ஒரு அந்தனர் பிராமணர் இடத்துல கொடுத்து, இதை நேர போய் துவாரகையில கண்ணன் இடத்துல தெரிவிக்க வேண்டும் என்று சொல்லி அனுப்பினார். அவரும் கொண்டு வந்து எம்பெருமான் இடத்துல தெரிவிக்க, அதெல்லாம் அந்த பிராமணரை பார்த்தவொடனே கேட்டாராம், என்ன எதையோ எதிர்பார்த்து கொண்டு வருகிறீர் போல இருக்கிறதே, பிராமணாலாம் எதுவும் எதிர்பார்க்க கூடாதே, வந்ததை வைத்துக் கொண்டு சுகமா வாழணும், நீர் ஏதோ எதிர்பார்த்து கொண்டு ரொம்ப தூரம் பிரயாணப்பட்டு இந்த இடத்துல வருகிறீரே, என்ன வேண்டும்னு கேட்க, நான் எதையும் எதிர்பார்த்து வரல, உனக்கு கொடுக்கணுங்கிறதுக்காக வந்திருக்கிறேன்னு. ஆச்சரியமா போய் எடுத்து கண்ணனுக்கு என்ன கொடுக்க போறீர்? இதோ என்னுடைய தேவி ருக்மிணி உனக்குன்னு சந்தேஷம் செய்தி அனுப்பியிருக்கிறாள் என்று அந்த ஓலைச்சுவடியை கொடுத்த உடனே வாசிச்சு பார்க்கிறார். பேரானந்தம். இப்படிப்பட்ட ஒரு பக்தையா, நம்ம இடத்துல இவ்வளவு விசுவாசம் நம்பிக்கையோடு நான் தான் அவனுக்கு பத்தியாக அவளுக்கு பத்தியாக வர வேண்டும்ங்கிற அந்த நோக்கிலே நீ எப்படியாவது வந்து என்னை அழைத்து கொண்டு போ என்ன உறுதியோடு ஸ்லோகங்களை எழுதி அனுப்பியிருக்கிறாளே, அதெல்லாம் வாசிச்சு பார்த்த உடனே அப்படியே கண்கள் எல்லாம் நீர் அடைந்து என்ன அந்த எழுத்துக்களே மறைந்து விட்டதாம். எதிரில் இருக்கிற கூடியவரே பார்த்து சரியா உச்சரிக்க முடியல, பேச்சு எழும்பல, ஒரு க்ஷணம் அப்படியே திகைத்து போயிட்டாராம் கண்ணன். அப்புறம் 2 நிமிஷம் கழிச்சு சுதாரிச்சுண்டு, உம்முடைய தேவிக்கு ரொம்ப கடினமான மனசுன்னு தெரிவித்தாராம். முதல்ல என்ன பார்த்து ஏதோ எதிர்பார்த்த வேண்டியரேன்னு என்னிடத்துல குறை சொன்னீர், இப்ப என்னுடைய தேவியான ருக்மிணியை பார்த்து குறை சொல்றீரே, என்ன குறை கண்டுபிடித்தீர்? இல்ல, இந்த மாதிரி உம்மையும் பார்த்து இது ஒரு ஓலைச்சுவடையும் எடுத்து இவ்வளவு ஸ்லோகங்களையும் எழுதி இதை கொண்டு போய் கொடும், நான் இந்த இடத்துல இருப்பேன், அங்க வந்து என்னை அழைத்து கொண்டு போன்னு இவ்வளவு சொல்லுவதற்கு திடமான மனசு அவளுக்கு இருந்தது. அப்ப என்னை நினைத்த பிற்பாடும் இதையெல்லாம் நினைத்து எழுதுவதற்கு சக்தி அவளுக்கு இருந்தது. கொஞ்சம் கடின ஹிருதயம். எனக்கு பாரு, ருக்மிணி நினைச்ச உடனே பேச்சு எழும்பல, கண்ணு அப்படியே பஞ்சடைஞ்சு போச்சு, கண்கள்லாம் ஜலஞ்சலமா கொட்டி ஒண்ணுமே செய்ய முடியாம அப்படியே மூர்ச்சித்து போய்விட்டேனே. அப்ப அவள்னு நினைத்த மாத்திரத்திலே எனக்கு அன்பு பீரிடுகிறது, ஒன்னும் செய்யவே முடியல, அந்த க்ஷணமே எனக்கு அப்படியே துடிதுடித்து போய் பிரமபிடித்தார் போல ஆகிவிடுகிறது. ஆனா அவளுக்கோ என்னை நினைத்த பிற்பாடும் இன்னும் இந்த செய்தியை கண்ணனுக்கு சொல்லணும், கண்ணன் எப்படியாவது வந்து நம்ம ரட்சிக்க வேண்டும்ங்கிற இவ்வளவு திடமான உறுதியோடு நம்பிக்கையோடு ஒரு ஆளையும் பார்த்து என்னிடத்துல அனுப்ப முடிகிறதுன்னா சற்று வலிய மனது போல இருக்கிறது என்று சொன்னாலாம். அப்படியெல்லாம் நினைச்சுக்காதே, உன்னையே அவள் மானிடவருக்கு என்ன பேச்சுப்படில் வாழகில்லேங்கிற அந்த உறுதி நிஷ்டையில இருக்கிறாள். இன்னும் ஒரு க்ஷணம் தாமதித்தாலும் அவளுக்கு பிராணனே முடிந்துவிடும், நீ உடனே செயல்பட்டு போய் ருக்மிணியை அடைய வேண்டும்னு சொல்ல, மேற்கொண்டு கண்ணன் புறப்பட்டு ருக்மிணியை வலிய போய் தானே திருமணம் புரிந்து கொண்டான். சரித்திரம் பாரதத்துல என்ன விவரிக்கப்பட்டிருக்கிறது. அப்போ பெருமானுக்கு அடியவர்களிடத்துல அன்பு அதிகமா, இல்ல அடியவர்களுக்கு பெருமானிடத்துல அன்பு அதிகமானா, அடியவர்கள் காட்டக்கூடிய அன்பை விட பெருமான் அடியவர்களிடத்துல காட்டக்கூடிய அன்புதான் இன்னும் அதிகம். அதைத்தான் ஆண்டாலும் இந்த பாசுரத்துல இத்தனை பாசுரங்களா நாங்கள் தான் எம்பெருமானிடத்துல மிகுந்த பிரயாசப்பட்டு முயற்சியோடு பெரு அன்பை வளர்த்து கொண்டு வந்தோம் அப்படின்னு நினைத்து கொண்டிருக்கிறோம். ஆனா பெருமானுக்கு நம்ம இடத்துல இருக்கக்கூடிய அன்புங்கிறது ஏதோ இன்னைக்கு நேத்தைக்கு இல்லை, பல யோனிகளா நான் எத்தனையோ பிறவிகள் எடுத்த அத்தனை காலத்திலும் அவர் உள்ளிருந்து என்னை நோக்கி கொண்டிருக்கிறார். இல்லைன்னா இதை யோசிச்சு பார்க்கலாமே, அந்தர்யாமியா உள்ளேயே பெருமான் இருக்கிறார்னா எதுக்கு இருக்கார்? நம்ம இடத்துல இருக்கிற அன்பினால தானே இருக்கிறார்.
ஏதோ கோவில்கள்ல அங்கங்க இருக்கார் சுவாமி, வந்து சேவித்தால் அனுகிரகம் பண்ணால் போருமே, ஏன் உள்ளேயே மறைந்து நிற்கிறார்னா, இவன் உள்ளேயே இருந்தால்தான் எப்பொழுதும் இவனை எதிர்பார்த்து கொண்டே இருக்க முடியும். எப்ப வருவானோ சட்டென்று அவன் பேர்ல அனுகிரகம் அருளை பொழிந்து விடலாம் என்பதற்காக உள்ளேயே மறைந்து கிடக்கிறாரே, இது என்ன வாத்சல்யம், என்ன அன்பு, என்ன அன்பு. ஆக இப்படி எம்பெருமான் தன்னுடைய அந்த அன்பை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறான். அதைத்தான் மாலே என்று அழைக்கிறார்கள். அல்லது மால்ங்கிறதுக்கு நெடுமை அப்படின்னா ரொம்ப உயர்ந்தவன், அனைவரை காட்டிலும் மிகவும் மேம்பட்டவன் என்னும் ஒரு அர்த்தம் இருக்கிறது. ஆனா இந்த பிரகரணம், இந்த பாசுரத்தை பார்த்தா மாலேங்கிறதுக்கு என்ன அர்த்தம்னா, எல்லை கடந்த அளவு கடந்த அன்பு, அன்பே ஒரு உருவானவனாக இருக்கிறானா. கடல் போலே கொந்தளிக்கும் இப்பேரன்பை இவ்வளவு காலம் அடக்கி கொண்டு எப்படி பள்ளி கொண்டிருந்ததுன்னு தெரியவில்லையே. இவ்வளவு அன்பு அடக்கி கொண்டு பெருமான் எப்படி வெறுமனே வாய் மூடிக்கொண்டு உள்ளே படுத்து கிடந்தார்? எங்களுக்கு இருக்கிற இந்த குறைச்சலான அன்புக்கே போய் அவர்களை எழுப்பி இவர்களை எழுப்பி எல்லாரும் துடித்து கொண்டு போய் சேர்ந்துதான் ஆகணும் என்ன உன்னுடைய திருவடிக்கு வந்து சேர்ந்திருக்கிறோம், இவ்வளவு முயற்சிகள் எடுத்திருக்கிறோம். ஆனா இத்தனை கடல் போல கொந்தளிக்க கூடிய அன்பை எம்பெருமான் உள்ளத்துல வைத்துக் கொண்டு சிறிதும் சரணம் இல்லாமல் ஏதும் இல்லாமல் அப்படியே உள்ளே கிடக்கிறாரே, எப்படின்னு தெரியவில்லையே. எங்களுடைய அன்பு தெளிந்து நோன்பு நோற்கவும் இடம் கொடுத்தது, உன்னுடைய அன்பு உன்னை எழுந்திருக்கவும் ஒட்டாமல் இப்படி மயங்க செய்ததன்றோ என்று ஈடுபடுகிறார்கள். நாராயணன், பையத்துயின்ற பரமன், தேவாதி தேவன் இன்னும் இதற்கு முன்னாடி பல பாசுரங்கள்ல பெரும் மேன்மையை வெளிப்படுத்தக்கூடிய திருநாமங்கள் எல்லாம் சொன்னாளா. இப்ப அதெல்லாம் இல்லையா. பெருமானுக்கு இயற்கையில எது உண்மையான பேர்னா மால்ங்கிறது தான் அவருக்கு இயற்கையான அந்த தன்மைக்கு சேர்ந்த திருநாமமா. தேவாதி தேவன், நாராயணன் இதெல்லாம் சொன்னா அவர் ரொம்ப பெரியவர் சுவாமி, மேன்மை மேன்மை பரத்வத்தையே காட்டும். ஆனா அவர் எவ்வளவு எளிமை, அடியவர்களிடத்துல இத்தனை பைத்தியம், இத்தனை அன்பு, இத்தனை அடியரானார்க்கு இறங்கும் நம் அரங்கனாய பித்தனை பெத்து வந்தோ பிறவியுள் பிணங்குமாறே. என்ன அன்பு, என்ன அன்பு. அவனை நோக்கி கோவிந்தா என்ன இந்த நாமத்தை சொல்லவே எம்பெருமான் மிகவும் மகிழ்ந்து என்னென்ன கொடுக்கணுமோ அனைத்தையும் கொடுத்து விடுகிறானா. நாமத்தை சொல்லி கையை கூப்பி விட்டால் இதற்கு மேல இந்த பக்தன் என்னிடத்துல என்ன செய்ய வேண்டும், இதற்கே நான் அனைத்தையும் கொடுத்து விடுகிறேன்னு தன்னையே கொடுத்து விடுகிறான். அத்தனை அன்பு தன்னிடத்துல கொண்டிருக்கிறான். இப்படிப்பட்ட எம்பெருமான் மாலே. அன்புடையார் அனைவரும் இவனை கண்டதும் தங்கள் அன்பை காட்டிலும் பல்லாயிரம் மடங்கு விஞ்சி அன்பையுடையவன் இவனே என்று முடிவு கட்டினார்கள் அன்றோ. காதல் கடலின் மிக பெரிதால். இதே மாதிரிதான் நம்மாழ்வார் திருவாய்மொழி பாசுரத்துல சொல்லி கொண்டு வந்தார். எனக்கு பெருமானிடத்துல எத்தனை காலமா பக்தி, நான் எவ்வளவு காலமா அவரிடத்துல அன்பை செலுத்தி கொண்டிருக்கிறேன். பெருமான் என்னிடத்துல பக்தியை வளர்த்தார். காதல் கடலின் மிக பெரிதால் கழியமிக்கதோர் காதல் என்ன. பெருமானிடத்துல ஆழ்வாருக்கு காதல் வளர்ந்து கொண்டே போனதான் பெருமாளே வளர்த்தார். சரி, இந்த காதலை வளர்க்க வளர்க்க ஆழ்வாருக்கு என்ன தோணித்துன்னா, ஓ நம்முடைய காதல் தான் பெரிது போல் இருக்கு, நாம பெருமானிடத்துல ஈடுபடுவதுதான் ரொம்ப பெருசு. நமக்கு கூட அப்படித்தானே தோன்றது. நாம இத்தனை பிரதட்சணம் பண்றோம், தினமும் வந்து கோவில்ல சேவிக்கிறோம், கோலம் போடுறோம், பெருக்கி முழகிறோம், புஷ்பங்களை கட்டி கொடுக்கிறோம், என்னென்னமோ நாமங்களை சொல்றோம், பாசுரங்களை சொல்றோம், தீர்த்தம் பிரசாதம் எல்லாம் வாங்கிக்கிறோம். இத்தனை பண்றேனே சுவாமி, ஆனா பெருமான் எதுவுமே என்னிடத்துல அன்பு காட்டுற மாதிரியே தெரியலையே. அவர் பாட்டுக்கு உள்ள இருக்கார், ஏதும் பேசுவதில்லை, ஏதும் நமக்கு அதை செய்கிறேன் இதை செய்கிறேன்னு வாயை திறந்து சொல்லுவதில்லை, ஏதும் பண்ணாமல் இருக்கிறாருன்னா இப்ப எனக்கு தான் அவரிடத்துல அன்பு அதிகமா நமக்கு தோணுமே. இதே மாதிரிதான் ஆழ்வார்களுக்கும் அங்கங்க பாசுரங்கள்ல தோணும். ஆனா பெருமான் அப்படியே மாற்றிடுவார். வாரிக்கொண்டு உன்னை விழுங்குவன் காணிலன்னு ஆர்வத்த என்னை ஒழிய என்னில் முன்னம் பாரித்து தான் என்னை முத்த பழுகினான் காருக்கும் காட்கரையப்பன் கடியனே. திருக்காட்கரை மலைநாடு திவ்ய தேசங்களுக்குள்ள ஆச்சரியமான திவ்ய தேசம். அந்த திருக்காட்கரை அப்பன் அந்த எம்பெருமான சேவிக்கணும்னு மிகுந்த அன்போடு இருந்தாரா நம்மாழ்வார். வாரிக்கொண்டு உன்னை விழுங்குவன், உன்னை அப்படியே பார்த்துட்டேன்னா மேல விழுந்து வாரி கொண்டு உன்னை அப்படியே எடுத்து பருகி விடுவேன் என்ற அளவுக்கு அத்தனை அன்பா நம்மாழ்வாருக்கு. காணில் கண்ணுக்கு முன்னாடி நீ வந்துட்டேன்னா மேல் விழுந்து உன்னை அப்படியே எடுத்து என்னுடைய வாய்க்குள்ள போட்டு விழுங்கி உன்னை நன்னா அனுபவிப்பேன் என்று அவ்வளவு ஆர்வத்தோடு நான் இருந்தேன். ஆனா என்னாச்சு தெரியுமா, அவன் என் கண்ணுக்கு முன்னாடி வந்த உடனே ஆழ்வார் விழுங்குவதற்கு முன்னாடி நான் இவரை பருகிடுறேன்னு சொல்லி அவர் என்னை பருகிட்டாராம். என்னில் முன்னம் பாரித்து தான் என்னை முத்த பருகினான். அது என்னாச்சு, பெருமானை பார்த்த உடனே ஆழ்வாருக்கு பேச்சே எழும்பல. அதுக்கு முன்னாடி ரொம்ப பெரிய சக்தி சாமர்த்தியத்தோடு அவரை பார்த்துட்டா நான் அப்படியே ஒழுங்கிடுவேன் அவ்வளவு சாகசமா சொன்னார். கண்ணுக்கு முன்னாடி பெருமானை சேவித்த உடனே அழகுல ஈடுபட்டவராய் நெஞ்செல்லாம் அவரிடத்துல ஈடுபட்டது. கை கால் ஏதும் அசைய முடியல, அப்படியே நீர் பண்டமாக உருக ஆரம்பித்தாராம். ஐயோ ஜலமா உருகி போறாரே ஆழ்வார், இவர் எப்படியான நாம பருகிட வேண்டும்னு சொல்லி என்னில் முன்னம் பாரித்து தான் என்னை முத்த பருகினான். ஒரு துளி கூட மிச்சமில்லாதபடி அப்படியே உருகி கொண்டிருந்த என்னுடைய ஆத்மா மனசு எல்லாத்தையும் எம்பெருமான் எடுத்து பருகினான். இப்ப என்னில் முன்னம் பாரித்து
என்னை விட எம்பெருமான் இன்னும் பாரித்து கொண்டிருக்கிறார். எப்ப வருவன் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்னா, அப்ப நான் அவனிடத்துல கூட காடிய காதல் அன்புங்கிறது ஒண்ணுமே இல்லையே. இந்த ஜென்மத்துல நம்மையே சிந்தித்து பார்க்கலாம். எத்தனை காலமா நான் பெருமான் இடத்துல அன்பு செலுத்துகிறேன். பிறந்த உடனே அன்பு வந்து கொடுத்தா? பிறந்த உடனே தாய் தந்தை இடத்துலதான் அன்பு, அதுவும் தாயார் இடத்துல மட்டும்தான் அன்பு இருக்கும். சரி, சற்று வளர்கிறோம், 5 வயசு 6 வயசு ஆச்சுன்னா ஏதோ அப்படி ஓடி பிடிச்சு விளையாடுற சமயத்துல கூடமாட இருக்கக்கூடிய நண்பர்கள், மற்ற உறவினர்கள், அவர்களிடத்துலயும் அன்பு அதிகரிக்கிறது. பெருமானிடத்துல மட்டும்தான் காதல் என்ற அந்த நிலைமை அப்பெல்லாம் வரலையே. சரி, அப்புறம் படிக்க போறச்ச பள்ளிக்கூடம், கல்லூரி, அங்கெல்லாம் விதவிதமான நண்பர்கள், அவர்களோடு சேர சேர எங்கேயோதான் புத்தி தடுமாறுகிறதை ஒழிந்து ஒன்னும் பெருமானிடத்துல நிச்சலமான காதலோ பக்தியோ வரல. சரி, அதெல்லாம் தாண்டி ஏதோ ஒரு ஆச்சாரியருடைய கட்டாட்சம், ஒரு பாகவதருடைய ஒரு சேர்க்கையினால நமக்கு என்றோ ஒரு நாள் அன்பு ஏற்பட்டதுன்னா, ஒருத்தருக்கு 30 வயசுல ஏற்பட்டிருக்கலாம், ஒருத்தருக்கு 40 வயசுல ஏற்பட்டிருக்கலாம், ஒருத்தருக்கு சஷ்டியப்த பூர்த்தி ஆகி கூட ஏற்பட்டிருக்கலாம். அப்போ நம்முடைய அந்த வாழ்க்கையில நாமே சிந்தித்து பார்த்தால், என்றிலிருந்து நான் பக்தனாக இருக்கிறேன், காலத்தை கணிச்சு சொல்லிடலாமா? ஆனா பெருமான் என்னிடத்துல என்றிலிருந்து அன்புடையவராக இருக்கிறார் சொல்லவே முடியாது. அவர் எனக்கு பிறவி கொடுத்தது, ஒவ்வொரு பிறவியா கொடுப்பதே அன்போடு தான் கொடுக்கிறார். இந்த பிறவிலையாவது இவன் எனக்கு தெரிந்து கொண்டு வருவானா? க்ஷேம கிருஷிவலன் என்று ஆழ்வார் எம்பெருமானுக்கு இந்த பட்டத்தை சூட்டுகிறார். ஆச்சாரியர்கள் க்ஷேம கிருஷிவலன் என்று தெரிவிக்கிறார். பத்தி உழவன் என்று ஆழ்வார் தெரிவிக்கிறாரு. அது அப்படியே சம்ஸ்கிருதத்துல க்ஷேம கிருஷிவலவன். கிருஷிவலவன்னா உழவுபவனா, நிலத்தை நன்ன சாகுபடி செய்து பயிர்கள் எல்லாம் நன்னு சாகுபடி செய்து வளர்க்குபவன் உழுபவன். அந்த நிலத்தை உழுபவன் ஒவ்வொரு தடவையும் அவன் பயிர்கள் எல்லாம் விதைப்பனா, ஆனா மழை இல்லாம போயிடலாம், பயிர்கள்லாம் நன்னா முளைக்காமல் அதற்கு ஏற்ற அந்த பயன் கிட்டாமல் போகலாம். உடனே மனசு ஒடிந்து போய் விடுவனானா போகவே மாட்டான். சரி, இந்த தடவை வரல, இன்னொரு தடவை திரும்பி மறுபடியும் பயிர்களை நட்டு பார்ப்போம் என்று மீண்டும் மீண்டும் அந்த நிலத்திலே எதோ மாத்தி மாத்தி பல பயிர்களை இட்டு எப்படியாவது இந்த நிலத்திலிருந்து நல்ல சாகுபடி செய்து அந்த வருமானத்தை ஈட்ட வேண்டும், அனுபவிக்க வேண்டும். இது ஒவ்வொரு உழவனமே எவ்வளவு நம்பிக்கையோடு செய்யக்கூடிய காரியம். அதே போலத்தான் எம்பெருமான் பெரிய உழவனம். இந்தந்த ஜீவாத்மாக்களை இந்த சம்சாரத்துல நன்னா விதைக்கணும். விதைத்து அவர்கள் நல்ல உருவத்தோடு நல்ல உடலோடு மேலெழுந்து வந்து அவர்கள் எல்லாம் என்னிடத்துல பக்தியோடு இருக்கணும்னு விதைக்கிறார். ஆனா முன்னீர் ஞாலம் படைத்த எம் முகில்வண்ணனே, அந்நாள் நீ தந்த ஆக்கையின் வழி உழல்வேன். நீ எந்த உடலை கொடுக்குறியோ அந்த உடல் வாகுக்கே நான் போறேனே ஒழிந்து, உடலை கொடுத்தது உன்னிடத்துல அன்போடு இருக்கணுங்கிறது தெரிந்து கொள்வதில்லை. உடலை கொடுத்த உடனே உடலுக்கு உண்டான சுக துக்கங்களை தான் அனுபவிக்கணும் போல் இருக்குன்னு அதிலேயே நான் போய் விடுகிறேன். உடல் வழியே சென்று உன் வழி வராமல் தவிர்ந்து விடுகிறேன் என்று நாம இருக்கிறோம். அப்போ ஒவ்வொரு பிறவியிலையும் நமக்கு எம்பெருமான் அன்போடு தானே இந்த பிறவியே கொடுக்கிறார். ஜகத்தை சிருஷ்டிப்பதே காருண்யத்தினால அன்பால சிருஷ்டிக்கிறார். பெருமானுடைய அன்புங்கிறது இன்னைக்கு நேத்தைக்குன்னு வரம்பே சொல்ல முடியாதபடி எத்தனையோ யுகம் யுகமாய் காலம் காலமாக அந்த எம்பெருமான் நம்ம இடத்துல அன்பு காட்டுகிறார். அதைத்தான் மாலேன்ற ஒரு சொல்லால தெரிவிக்கிறார். அப்ப பெருமானுக்கு எது மிகவும் பிடிக்கும்னா அவனை மாலேன்னு அழைத்தா பிடிக்கும். எப்பொழுதுமே ஆழ்வார்களோ ஆச்சாரியர்களோ முடிக்கிற தருணத்துலதான் நல்ல சிறந்த உபதேசங்கள்லாம் செய்வார்கள். தொடங்குறச்ச நம்ம புத்திக்கு சட்டுன்னு அவ்வளவா பிடித்து கொள்ள முடியாது. அப்போ நிதானமா சொல்ல ஆரம்பித்து முடிக்கிற தருவாயில ரொம்ப நான் கண்ட நல்லதுவே என்ன சிறந்த விஷயங்கள் எல்லாம் முடிக்கிற சமயத்துல தெரிவிப்பார்களா? அதே மாதிரி ஆண்டாளும் முடிக்கிற தருவம் வந்துடுத்தேன், இன்னும் 4 பாட்டு ஆச்சுன்னா பெருமானையே கைப்பிடித்து திருக்கல்யாணம் செய்து கொள்ள போகிறாள். அப்ப இந்த 26வது பாசுரத்துல மாலேன்னு எம்பெருமானுடைய அந்த தன்மையை நிர்ணயிக்கிறாளாம். முதல் பாசுரத்துல நாராயணன்னு சொன்னேன், பார்க்கடவுள் பையத்துயின்ற பரமன்னு சொன்னேன், ஓங்கி உலகளந்த உத்தமன்னு சொன்னேன், மாயன் தாமோதரன் என்னென்னமோ சொன்னனே, அதெல்லாம் இருக்கட்டும். இப்ப அதெல்லாம் எதனால ஏற்பட்டது? ஏன் அவர் நாராயணனா இருக்கார்? ஏன் அவர் பார்க்கடவுள் பையத்துயின்ற பரமனா இருக்கார்? ஏன் அவன் ஓங்கி உலகளந்த உத்தமனா இருக்கார்? ஏன் சார்ந்தத்தை கையில பிடித்து கொண்டு அரக்கர்களை எல்லாம் முடித்தார்? ஏன் மாயனாக இருக்கிறார், தாமோதரனாக இருக்கிறார்னா இது அத்தனைக்கும் அடிப்படையாக இருப்பது மால்ங்கிற இந்த தன்மயம். பெருமானுக்கு நம்மிடத்துல இருக்கக்கூடிய அன்பு, அந்த அன்பே ஒரு வடிவம் கொண்டவனாக எம்பெருமான் இருக்கிறான். அதைத்தான் அன்பன் தன்னை அடைந்தவர்கட்கெல்லாம் அன்பன் என்று மதுரகவி ஆழ்வாரும் தெரிவித்தார். அப்போ எம்பெருமான் என்பவன் அன்பினுடைய வடிவமாகவே இருக்கிறான். இதுதான் அவருக்கு இருக்கக்கூடிய முக்கியமான தன்மைன்னு அறுதியிடுகிறார்களாம். மாலாய் பிறந்த நம்பியை மாலே செய்யும் மணாளனை. எம்பெருமானுடைய அன்பு எப்படிப்பட்டதுன்னா அவருடைய அன்பினாலே நம்மிடத்திலே அன்பை வளர்த்துக்கிறார். நம்மிடத்துல இருக்கிற அன்புங்கிறது மற்றவாளுடைய அன்பை வளர்க்குமான்னு கேட்டா வளர்க்காது. எனக்கு பிறத்தியார் இடத்துல நிறைய பாசம் அன்பு இருக்கலாம், அதே மாதிரி எல்லாரும் என்னிடத்துல அதே அன்போடு பாசத்தோடு இருப்பார்களான்னா இருக்கணும்ன்ற ஒன்றும் நியத்தி இல்லை, கட்டாயம் இல்லை. கொஞ்ச காலத்துக்கு இருக்கலாம், நம்ம இடத்துல பிரயோஜனம் கிடைக்கிற வரைக்கும் அவர்கள் நம்ம இடத்துல அன்போடு இருக்கலாம். இவனால ஒன்றும் பயன் இல்லையா நம்ம விட்டு நீங்கி விடலாம். ஆனால் எம்பெருமானுடைய அன்பு எப்படிப்பட்டதுன்னா தானும் என்னிடத்துல அன்போடு இருக்கிறார், நம்மையும் அவரிடத்துல அன்பு கொள்ளுபவனாக ஆக்கி விடுகிறதா இந்த அன்பு. பெருமானுடைய அன்பே நம்மை அவனிடத்துல அன்பு கொள்ளவனாக ஆக்கி விடுகிறது. அதுதான் மாலாய் பிறந்த நம்பியை.
பெருமான் மாலாகவே பிறந்திருக்கிறார். அன்பை வெளிப்படுத்தக்கூடியதுக்காக தான் இந்த அவதாரமே. ஏன் சுவாமி பெருமான் பிறக்கணும்? வைகுந்தத்திலே இருக்கலாமே. கண்ணன், ராமன், வராகன், கோவிந்தன் இப்படி எல்லாம் எதற்கு கீழே பிறக்கணும்னா அப்பதானே அன்பை வெளிப்படுத்த முடியும். வைகுந்தத்திலே இருந்து கொண்டிருந்தால் இந்த உலகத்தவர்களிடத்துல அன்பு இருக்குங்கிறத எப்படி வெளிப்படுத்த முடியும்? கீழே பிறந்து 4 பேரோட ஒன்னா பேசி கலந்து விளையாடி வெண்ணையெல்லாம் திருடி அடியெல்லாம் வாங்கிட்டு இப்படி எல்லாம் இருந்தாதானே அன்பை வெளிப்படுத்த முடியும். அப்ப மாலாய் பிறந்த நம்பியை, கண்ணன் யாருன்னா அன்பே வடிவமாக பிறந்திருக்கிறான். இப்படி பிறந்தவன் எதை நம்ம இடத்துல வளர்க்கிறான்னா மாலே செய்யும் மணாளனை, என்னிடத்திலேயும் அந்த எம்பெருமான் தன்னை நோக்கி அன்பை வளர்த்து கொள்ளுகிறான், தானே என்னிடத்துல அந்த அன்பையும் வளர்க்கிறான். சர்வாதிகனே என்றும் பொருள் கொள்ளலாம். ஆக அன்பை வளர்க்கிறான் மாலே, இல்ல எல்லார காட்டிலும் மேம்பட்டவன். அதுவும் மாலுங்கிற அந்த திருநாமத்துக்கு அர்த்தம் மாலே, நம்முடைய பேரன்பை நீங்கள் அறிந்தது எப்படி? இப்படி எம்பெருமான மாலேன்னு கொண்டாடின உடனே எப்படி தெரிந்ததுன்னு பெருமான் கேட்கிறாராம். மணிவண்ணா, மாலே மணிவண்ணா, மணிவண்ணாங்கிறதுனாலயே உன்னுடைய அந்த அன்பு வெளிப்படுகிறதே. மணிவண்ணம்னா நீல ரத்னம், நல்ல வைடூரியம் வைரம் நீல ரத்னம் எல்லாம் இருக்குன்னா இந்த ரத்னங்கள் எல்லாம் பூத கண்ணாடி வச்சு பார்த்தா உள்ளுக்குள்ள நீரோட்டம் ஓடுறதுன்னு சொல்லுவாள். இந்த வைர வியாபாரி வைரம் பரீட்சை பண்ணுவாரெல்லாம் காமிச்சா இதுல தோஷம் இல்லாத வைரம், இது நல்ல வைரம்னுவா. அதுக்குள்ள பார்த்தா இந்த நல்ல ரத்னம், இந்த இதுக்கெல்லாம் என்ன ஒரு தன்மைனா நீல நிறத்தை கொட்டணுமா. அதான் அந்த காலத்து வைரம்னு சொன்னா நல்ல நீல நிறத்தை அப்படியே அது பிரகாசமா அந்த ஒளியை கொட்டும். அப்படி இருக்கிறது தான் நல்ல அந்த காலத்து பண்டைய காலத்து ரத்னம் வைரம்லாம் தெரிவிப்பார்கள். அந்த மாதிரி இப்ப பெருமானுடைய அந்த திருமேனியை சேவித்தால் அந்த அன்பு நீரோட்டம்ங்கிறது அப்படியே உள்ள இருக்கான். அவர் அப்படியே நீல ரத்னம் போல இருக்காரா, அப்ப அந்த ரத்னத்துக்குள்ள எப்படி ஒரு நீரோட்டம் இருக்குமோ அத மாதிரி இவருடைய திருமேனியில பார்த்தாலே அந்த நீரோட்டம் அந்த பாசம் அதெல்லாம் வெளிப்படுகிறதா. இதை பார்த்துதான் தெரிஞ்சுக்கிறேன் நீ எப்ப மணிவண்ணனா இருக்கியோ அப்ப உனக்குள்ள என்ன ஓடுகிறதுங்கிறது வெளியில இருந்தே தெரியுமே. ஒரு கண்ணாடி குடுவைக்குள்ள ஏதோ ஒரு பொருள் வைக்கிறோம்னா, ஒரு விளக்கு ஏத்தி வைக்கிறோம்னா அது எவ்வளவு பிரகாசமா தெரியறது, மற்ற பொருளும் எப்படி பளிச்சுன்னு தெரியும். அதே மாதிரி நீ மணிவண்ணனா இருக்க, அதனால உன உள்ளத்துக்குள்ள என்ன இருக்குங்கிறது வெளியிலேயே தெரிகிறதே. நீ அன்பு உருவனா இல்லாமல் ஹிம்சகனா இருந்தாலும் உன்னை விட முடியாமல் செய்வதன்றோ உன் வடிவழகு என்கிறார்கள், உன் வடிவிலே நிழலிடுகிறதன்றோ என்கிறார்கள். உன்னுடைய அன்பு அப்படியே நீரோட்டமா நிழல் இடுறதாம். இந்த உன்னுடைய திருமேனியை பார்த்தாலே இந்த ஜனங்கள் இடத்துல எனக்கு எவ்வளவு அன்பு அப்படிங்கிறது அந்த திருமேனியே காட்டி கொடுக்கறதாம். கண்கள் எல்லாம் நம்ம அப்படியே மலர அருகவா அருகவான்னு அழைக்கிறது, உதடெல்லாம் நீ எப்ப வருவேன்னு கேட்கறதுல துடிக்கிறது, காதெல்லாம் நம்ம கோட்டியே அவர் வச்சுட்டு இருக்கார். பெரிய பெரிய திருவாபரணம் சாத்தி கொண்டு இவன் எப்ப வருவன் என்ன சொல்லுவன் இதையே கேட்பதற்கு பெருமான் காத்து கொண்டிருக்கிறார். உடலெல்லாம் நம்மை அவன் தன்னிடத்துல ஈடுபடுத்திக் கொள்வதற்காகவே ஆச்சரியமான அந்த திவ்ய ஆபரணங்களை கொண்டு திருமேனி அழகையெல்லாம் நம்மை காட்டி வசப்படுத்துகிறான்னா இதெல்லாம் என்ன காட்டுறதுன்னா அவருடைய அன்பை நமக்கு வெளிப்படுத்துகிறது. மணிவண்ணா இல்ல மால்னு சொன்னா அன்புருவானவன். ஒருவேளை எம்பெருமானுக்கு இந்த அன்பு இல்லைன்னு சொன்னாலும் இந்த வடிவழக பார்த்துட்டு அவரை விடவே முடியாது. அவருக்கு அன்பு இல்லாமல் போனா கூட இப்ப ஏற்பட்ட அழகனை நான் எப்படி விட முடியும்? சூர்பனகை அத்தானே சொன்னான். சூர்பனகை ராமனுடைய அழகில ஈடுபட்டாள். ஆனா ராமன் சூர்பனகை இடத்துல மிகுந்த அன்போடு நடந்து கொண்டானா? இவ்வளப்பா நான் எப்படி சேர்த்துக்க முடியும்? லக்ஷ்மணா காது மூக்க வெட்டுன்னு அவனுக்கு உத்தரவிட்டு காது மூக்கையே வெட்டி விட்டான் ராமன். ஆனாலும் சூர்பனகை போய் கரந்தூஷணம் முதலான ராட்சசர்களிடத்துல சொல்லும் பொழுது என்னமா அந்த அழகு இருந்தது. தருணவ் ரூபசம்பன்னவ் சுகுமாரவ் மகாபலவ் புண்டரீக விசாலாட்சவ் சீரகிருஷ்ணாஜினாம்பரவ், என்ன என்ன அழகு என்ன அழகு என்ன அழகு. என் மனசு அதிலே ஈடுபட்டது. அந்த அழகனை என்னால விட முடியவில்லை என்னதான் போய் ராட்சசர்களிடத்துல சொல்லும் பொழுதும் யாரோ ஒரு கொடியவன் என்னை வந்து வெட்டினான்னு சொல்லாம அழகன் பேரழகன் அவன் என்ன வெட்டிட்டான், என் மனசு அந்த அழகிலே ஈடுபட்டிருக்கிறதுன்னு சொல்றான்னா அப்ப அந்த அழகில நமக்கு அத்தனை ஈடுபாடு ஏற்படுகிறது. அப்படிப்பட்ட அழகு உண்மையில அவனுக்கு நம்ம இடத்துல அன்பு இல்லை என்றாலும் இந்த திருமேனி அழக பார்த்துட்டே விட முடியாத அளவுக்கு பெருமானுடைய அந்த திருமேனி அழகு அமைந்திருக்கிறது. அதுதான் மணிவண்ணா என்று தெரிவிக்கிறார்களாம். அல்லது மணிவண்ணன்னா சௌலபியம். ஒரு மாணிக்கம் இருக்கு, ஒரு ரத்னம் இருக்குன்னா அப்படியே ஒரு முந்தானையில ஒரு உத்திரியத்தினுடைய நுனியில முடிச்சு போட்டு எடுத்துன்னு போயிடலாமா? இதே அந்த மாணிக்கத்துக்கு விலை மதிப்பு பார்த்தால் அது எங்கேயோ 10 கோடி ரூபாய் இருக்கும்னா 10 கோடி ரூபாய் நோட்டை இந்த மாதிரி முந்தானையில முடிச்சுன்னு எடுத்துன்னு போக முடியுமா? அதுக்குன்னு ஒரு பெரிய பொட்டி பார்த்து அதுல வச்சு யாரானு எடுத்துன்னு போயிட போறாளா, யாரானு இது என்னன்னு கேட்க போறாளா, எங்கேயானு எடுத்துன்னு போகணும்னா கூட ரொம்ப ஜாக்கிரதையா ரொம்ப பயந்து கொண்டு எடுத்து போகணும். அதே ஒரு மாணிக்கமோ ரத்னத்தையோ எடுத்துட்டு போகணும்னா விலை மதிப்புள்ளதுதான் அது. ஆனாலும் முந்தானையில முடிந்து அழலாம்படி அவ்வளவு சுலபமாக அது இருக்கிறதா? அதே போலத்தான் எம்பெருமானும் அவருடைய விலை மதிப்பை பார்த்தா நித்திய சூரிகளுக்கே நாயகனா இருக்கார். கருடன் விஸ்வக்சேனர் இவர்களாலெல்லாம் வணங்கப்படுபவனாய் பரமபதத்துல எழுந்தருள் இருக்கக்கூடிய எம்பெருமான் இப்ப கண்ணனாக அவதரித்தார்னா
ஒரு ஆய்ச்சி போட்டு கட்டி வைக்கணும்னா கட்டி வைக்கிறா. இதை இங்க உட்காருன்னா உட்காடுறான், நாட்டியம் ஆடுன்னா நாட்டியம் ஆடுறான், மாடு மேய்க்க போனா மாடு மேய்க்க போறான், வெண்ணெய் சாப்பிடாதன்னு அடி கொடுத்தா அடி வாங்கிக்கிறான். இப்படியெல்லாம் எம்பெருமான் தன்னை எளியவனாக ஆக்கி கொள்ளுகிறான்னா, அப்போ ஒரு மணிவண்ணன், ஒரு அந்த நீல மணியை போல தன்னை சுலபனாக ஆக்கி கொள்ளுகிறானே, அதைத்தான் தெரிவிக்கிறார்கள். மணிவண்ணா, பனிமலரால் வந்திருக்கும் மார்பன் நீலமேனி மணிவண்ணன் என்று பெரிய பிராட்டியையும் மயக்குவதென்றோ உன் வடிவழகு. மகாலட்சுமி தாயார் கூட இந்த திருமேனி அழகுல ஈடுபட்டுதான், இதை விட்டு நான் பிரிய மாட்டேன், இதை விட்டு நான் பிரிய மாட்டேன், அகலகில்லேன் இறையுமென்னு அலர்மேல் மங்கை உரை மார்பா. அலர்மேல் மங்கை நாச்சியார் திருவேங்கடமுடையான திருமார்புல ஏழி இருக்காளே, அங்க இருந்து கொண்டு என்ன சொல்றாள்னா, இந்த நீல ரத்னம் போன்ற இருக்கிற இந்த திருமேனி என்னால விட முடியாது, அகலகில்லேன், இதை நான் அகல மாட்டேன், இதை அகன்று இருக்க முடியாது இருக்க முடியாதுன்னு அழகில ஈடுபட்டுதான் தெரிவிக்கிறாளாம். வந்திருக்கும் மார்பன் நீலமேனி மணிவண்ணன்னு பாசுரம். ஆக இப்படிப்பட்ட வடிவை பிறர் ஆசைப்படுவதே, இப்படிப்பட்ட வடிவை உடையவன் தானே அவ்வளவு அழகானா இருக்கான். இந்த உலகத்துல சாதாரண ரொம்ப அழகா இருக்கிறவர்கள் யாரையுமே எதிர்பார்க்க மாட்டாளே. ரொம்ப அழகு இருந்ததுனாலும் ஒரு கர்வம் வந்துடும், ரொம்ப படிப்பு இருக்குன்னாலும் ஒரு கர்வம் வந்துடும், மிகுந்த செல்வம் இருந்தாலும் ஒரு கர்வம் வந்துடும். இதைத்தான் முக்குறும்புன்னு சொல்லுவார்கள். ஓஹோன்னு படிப்பு, நல்ல செல்வம், நல்ல அழகு, இதுல ஏதாவது ஒன்னு இருந்தாலே கர்வம் அதிகமாயிடும். மூணும் ஒருத்தனிடத்துல சேர்ந்தெடுத்தன்னா கையில பிடிக்கவே முடியாது. யாரையும் இன்னொருத்தர அப்படி குனிஞ்சு பார்க்க கூட மாட்டா, ஆகாசத்தையே பார்த்துன்னு தான் நடப்பான். அப்ப எம்பெருமான இடத்துல மிகுந்த செல்வம் இருக்கு, மிகுந்த அழகு இருக்கு, இத்தனை இருந்தும் ஆனா நம்மையே எதிர்பார்த்து கொண்டு நீ வருவியா வருவியான்னு என்னை எதிர்பார்க்கிறான்னா இது எப்பேற்பட்ட தன்மை, எப்பேற்பட்ட தன்மை. அதைத்தான் மாலே மணிவண்ணா என்று ஈடுபடுகிறார்கள். இப்படி கேட்ட உடனே எப்ப பாரு என்னை வர்ணிக்கிறதுலயே ஈடுபட்டு கொண்டிருக்கிறீர்களே, இது யசோத பிராட்டி கூட என்ன சொல்லுவது உண்டு, என்றும் எனக்கு இனியானை என் மணிவண்ணனை என்று யசோதை இப்படித்தான் அனுபவிப்பலாம். அத மாதிரி பல காலம் சொல்லுவது உண்டு. தாய்க்கு நான் மணிவண்ணனானதில் ஆச்சரியம் இல்லை, உங்களுக்கெல்லாம் நீங்களே இப்போ ஒவ்வொருத்தரும் அழகியார்கள் தான், செல்வ சிறுமீர்கள் என்ன ஒவ்வொருத்தருமே சிறந்த ஆபரணங்களை கொண்டு அழகியார் இவ்வுலகம் ஒன்றுக்கும் தேவிமை தகுவார் என்று நீங்கள் இத்தனை கோபிமார்களுமே சிறந்த அழகிகள், சிறந்த குணவதிகள், நல்ல குணத்தோடு கூடியிருப்பவர்கள், நங்கை பாவை என்னெல்லாம் அழைக்கப்படுகிறார்களா. அப்ப சிறந்த குணங்கள், நல்ல பண்புகள் உண்டு, சிறந்த அழகு இவர்களிடத்துல உண்டு. இவர்களெல்லாம் இப்ப எதுக்கு நம்ம இடத்துல வருகிறார்கள் ஒன்னும் புரியலையே. புகழப்பட்ட உங்களுடைய வடிவழகுக்கு நேர் நிற்க முடியாதன்றோ என் அழகு. இப்ப பெருமான் இங்க கூட தன்னுடைய அன்பை எப்படி வெளிப்படுத்துகிறான் பாருங்கள். நீங்கள் எல்லாம் என்னிடத்துல வந்திருக்கிறது இன்னும் ஆச்சரியமா இருக்கேமா, என்ன போய் அழகு அழகுன்னு கொண்டாடுகிறீர்களே, ஒவ்வொருத்தரும் தனித்தனியா அழகு. உங்கள் இத்தனை பேர் அழகையும் ஒரு தட்டுல வச்சு என்னுடைய அழகை இன்னொரு தட்டுல வச்சா நேர் நிற்க முடியாதான். இவர்களுடைய அழகுதான் இன்னும் விஞ்சி இருக்குமா. அப்படிப்பட்டவர்கள் எல்லாம் இப்ப என்னிடத்துல வந்திருக்கிறீர்களே, இதை பார்த்தாலே எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. சரி, என்ன வேண்டும், எதற்கு வந்திருக்கிறீர்கள், வந்த காரியத்தை சொல்லுங்கள் என்ற உடனே மார்கழி நீராடுவான் மேலையார் செய்வனகள் வேண்டுவன கேட்டியேன். மார்கழி நீராடுவதற்காக வந்திருக்கிறோம். மார்கழி நீராட்டம் அப்படின்னா என்ன, இப்படிலாம் ஒண்ணு கேள்விப்பட்டதே இல்லையே. இல்ல மார்கழி நீராட்டம் உண்டு, கண்ணனை அடைவது, கிருஷ்ணனை அனுபவிப்பது, இதுதான் மார்கழி நீராட்டம். அப்படி முன்னோர்கள் செய்தது உண்டான்னா தாராளமா செய்திருக்கிறார்களே. அத்தனை பெரியோர்களும் உன்னத்தன் அனுபவித்திருக்கிறார்கள். ஏஷ பிரம்ம பிரவிஷ்டோஷ்மி கிரீஷ்மே சீதமிவ ஹிரதம் என்று வேதமே தெரிவிக்கும் பொழுது யாரொருவன் இந்த சம்சாரத்துல கொதிப்படைந்திருக்கிறானோ, மிகுந்த துன்பப்படுகிறானோ, வருத்தப்படுகிறானோ, அவன் போய் பிரம்மமாகிற குளத்திலே நன்கு அழுந்தி தீர்த்தமாட கடவது. பிரம்மமே ஒரு குளமா, அவரே ஒரு நீர்நிலையாக அருவி போல இருக்கிறார். அவரிடத்துல நம்ம அப்படியே ஒப்படைத்து அவருடைய திருமேனியை முழுவதுமாக கண்டு அனுபவித்து குணங்களை அப்படியே மனசால சிந்தித்து சிந்தித்து அனுபவிக்க நம்முடைய தாபம் எல்லாம் போகும். நாம் அப்படியே அருவியில நீராடினா போலே அது ஆகும் என்று இதை வேதமே தெரிவிக்கிறது, ஆழ்வார்கள்லாம் தெரிவிக்கிறார்கள். ஆக அப்படிப்பட்ட உன்னை அனுபவிப்பதுதான் இப்ப மார்கழி நீராட்டம். மார்கழி நீராட்டம்னு புதுசா இருக்கே, கேள்விப்பட்டது இல்லையே, முன்னோர்கள் செய்தது உண்டான்னா இதெல்லாம் முன்னோர்கள் செய்தது உண்டு. மேலையார் செய்வனகள், நாங்கள் 2வது பாசுரத்திலேயே பிரதிஜை பண்ணிட்டோம், மார்கழி நோன்பு எடுத்துக்கொண்டிருக்கிறோம், செய்யாதன செய்யோம், எங்கள் முன்னோர்கள் செய்ய மாட்டோம்னு அங்கேயே சொல்லிட்டோமே. 2வது பாசுரத்திலேயே அந்த பிரதிஜை பண்ணியாச்சு. இப்ப 26வது பாசுரத்துல போய் எங்கள் முன்னோர்கள் செய்யாத நாங்கள் செய்வோமா. இப்ப இந்த மார்கழி நீராட்டம்ங்கிற இந்த நோன்பு கூட எங்களுடைய முன்னோர்கள் செய்தது உண்டுதான் என்று தெரிவிக்கிறார்களாம். மேலையார் செய்வனகள், மேலையார் செய்வனகள்ங்கிறது தான் இந்த இடத்துல பிரமாணம். வேத வாக்கியம் இருக்கான்னு கண்ணன் கேட்கிறான். ஏதான வேதத்துல இந்த மாதிரி இருக்கா, ஸ்ருதி ஸ்மிருதி இதிகாச புராணங்கள்ல இருக்கான்னா எங்களுடைய முன்னோர்கள் செய்திருக்கிறார்கள், அதை விட என்ன பெரிய பிரமாணம் வேண்டும். இதைத்தான் ஆச்சாரியர்கள் ரொம்ப அடிக்கடி தெரிவிப்பார்கள். வேதமே என்ன தெரிவிக்கிறதுன்னா தர்மஜ்ஞா சமய பிரமாணம் வேதாஷ்ட. நாம ஒரு செயலை தர்மமா இல்லையான்னு தெரிந்து கொள்ள வேண்டும்னா
நிறைய புஸ்தகங்களை எடுத்து பார்த்து அதுல இது கூறப்பட்டிருக்கிறதான்னு அதை வைத்துக்கொண்டு நிர்ணயிக்க முடியாது, ரொம்ப கஷ்டம். அப்படி நிர்ணயிக்கலாம், வேத புஸ்தகத்தை முழுக்க வாசிச்சு நான் இந்த செயலை செய்வது தர்மமா இல்லையா, இது நல்ல செயலா தீய செயலான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இருக்கிற சாஸ்திர புஸ்தகங்களை எல்லாம் எடுத்து வச்சு பார்த்து நான் நிர்ணயிக்கணும்னா என்னைக்கு முடிக்கிறது? என்னுடைய ஆயுசில் அதை முடிக்கவே முடியாது. அப்ப நான் செய்யக்கூடிய செயல் தர்மமா இல்லையான்னு எப்படி முடிவு பண்றது? என்னுடைய முன்னோர்கள் செய்திருக்கிறார்களா, என்னுடைய குடும்பத்துல மூதாதையர்கள் செய்திருக்கிறார்களா, அவர்கள் செய்திருந்தால் இது நிச்சயம் தர்ம காரியம், அவர்கள் செய்யவில்லை என்றால் இது அதர்ம காரியம். அப்போ அந்த முன்னோர்கள் செய்வதைத்தான் இங்க முக்கிய பிரமாணமாக கொள்ள வேண்டுமா? அதைத்தான் வேதமே தெரிவிக்கிறது பல இடங்கள்ல. சகோவாச்ச வியாச பாராசரியா, ஒரு அர்த்தத்தை உபதேசிக்கும் வேதம். முடிச்ச உடனே இது யார் சொன்னது தெரியுமா? வியாசர், பாராசரியர், பராசருடைய பிள்ளையான வியாசரை இப்படித்தான் தெரிவிக்கிறார். தர்மவாதினோ வதந்தி, தர்மத்தை எடுத்து கூறுபவர்களே இப்படித்தான் தெரிவிக்கிறார்கள் என்று பல இடங்கள்ல வேதம் தான் சொல்லுவது பிரமாணம். இது உண்மையிலும் உண்மைன்னு நிலைநாட்டி கொள்ளுவதற்கு அதுவே இந்த ரிஷிகள் ஆச்சாரியர்கள் இவர்களுடைய பெயரை எல்லாம் சொல்லி அவர்களே இதைத்தான் சொல்லுகிறார்கள்னு கூட கூட சேர்த்து சொல்லும். வேதமே இதை பண்றதுன்னா நாங்கள் பண்ண மாட்டோமா? மேலையார் செய்வனகள். கண்ணனும் கீதையில யத்யத் ஆச்சரதி சிரேஷ்டா தத்ததேவ இதரோ ஜனஹா ச யத் பிரமாணம் குருதே லோகஸ்தத் அனுவர்த்ததே. யார் ஒருவன் சிரேஷ்டனா இருப்பவன், ரொம்ப பண்டிதன், சிறந்த வித்வான், நல்ல ஞானி, அவன் எப்படி அனுஷ்டிக்கிறானோ, எப்படி செயல்களை புரிகிறானோ அதை பின்பற்றி தான் உலகத்தவர்கள் செய்வார்கள். அர்ஜுனனுக்கு உபதேசிக்கிறான், அர்ஜுனா நீ கர்மயோகத்தை தான் செய்யணும். நான் போய் காட்டுல உட்கார்ந்து தபஸ் பண்றேன், இந்திரியங்கள் எல்லாம் அடக்கி நேர பிரம்மத்தை குறித்து தியானிக்கிறேன், இப்படி எல்லாராலையும் முயற்சித்து நேர காட்டுல போய் உட்கார முடியுமோ? முடியாது. அப்போ சட்டுன்னு நம்முடைய இந்திரியங்கள்லாம் அடங்குமான்னு கேட்டா அடங்காது. அப்ப இந்திரியங்கள் எல்லாம் முதல்ல வசத்துல கொண்டு வரணும். அது அப்படியே பட்டி மேய்ந்து கொண்டு கண்ணுக்கு எதோ பார்க்கணும், காது எதையோ கேட்கணும், நாக்கு எதையோ சாப்பிடணும், இப்படி பல ஜென்மங்கள்ல இந்த இந்திரியங்கள் அதுலயே ஈடுபட்டிருக்கு. இப்ப இந்த இந்திரியங்கள் எல்லாம் வசப்படுத்தணும்னா முதல்ல என்ன பண்ணணும்னா உனக்குன்னு வேதத்துல விதிக்கப்பட்டிருக்கக்கூடிய செயல்கள், அதைத்தான் கர்மயோகத்துல அன்னன்ன வர்ணத்துக்கு இன்னன்னாருக்குன்னு விதிக்கப்பட்ட செயல்களை இது பகவானுக்கு செய்யக்கூடிய திருவாராதனம் என்ற எண்ணத்தோடு இதை நான் செய்யவில்லை, செய்பவன் எம்பெருமான், இதனுடைய பலனும் எனக்கல்ல, இந்த பலனும் எம்பெருமானுக்கு, இந்த செயலும் என்னுடையதல்ல என்று இந்த 3 தியாகத்தோடு செய்ய செய்ய அதுவே எம்பெருமானுடைய ஆனந்தத்தை அதிகரித்து நமக்கு இந்திரியங்களை அவரே வசப்படுத்தி கொடுப்பறான். ரிஷிகேஷன் என்று எம்பெருமானுக்கு திருநாமே. ரிஷிகம்னா இந்திரியங்கள், இந்திரியங்களை எல்லாம் நன்னு அடக்கி வைப்பவர் எம்பெருமான். யாருடைய இந்திரியங்கள் சுவாமி? அவருடைய கண் காது மூக்கெல்லாம் அடக்குவாரன்னா அவர் ஏன் அடக்கணும்? நம்மளுடைய இந்திரியங்கள் தான் வசம் இல்லாம தெரிந்து கொண்டிருக்கிறது. அப்ப இந்திரியங்களை அடக்குபவர்னா சேவிக்கக்கூடிய பக்தர்களான நம்முடைய இந்திரியங்களை எல்லாம் அடக்கி கொடுப்பவர் எம்பெருமான். அப்ப அந்த எம்பெருமான் அவரே நமக்கு இதையெல்லாம் செய்து கொடுக்கிறார். அப்ப எதற்கு இதெல்லாம் சொல்ல வந்தேன்னா கர்மயோகத்தை எம்பெருமான் விதிக்கும் பொழுது அர்ஜுனனை குறித்து சொல்றான். இந்த கர்மயோகத்தை தான் முன்னோர்கள் செய்திருக்கிறார்கள். ஆக சிரேஷ்டன், உயர்ந்தவன், பண்டிதன் அவர்களே இந்த கர்மயோகத்தை செய்திருக்கும் பொழுது உனக்கு எதற்கு ஞான யோகம்? நீயும் உனக்குன்னு விதிக்கப்பட்ட செயல்களையே செய்வாய் அர்ஜுனான்னு உபதேசிக்கிறார். அப்ப தெரிவிக்கிறார், உலகத்துல நல்ல ஞானி, ரிஷி, சிறந்தவர் அவர் எத்தை செய்கிறாரோ அதைத்தானே பின்னாடி இருக்கிறவா செய்வா. தலைவன் எவ்வழி, கூட இருக்க தொண்டர்கள் அவ்வழி, மகேசன் ராஜா எவ்வழி, மக்கள் அவ்வழி. அதே மாதிரிதான் இப்போ நாங்கள் என்ன செய்கிறோம்னா இந்த திருப்பாவை நோன்பு, பாவை நோன்புன்னு இன்னைக்கு நாங்க புதுசா எதையும் கண்டுபிடிக்கல. இந்த மார்கழி நீராட்டம்ங்கிறது மேலையார் செய்வனகள், எங்களுடைய முன்னோர்கள்லாம் செய்திருக்கிறார்கள் என்று அதையே பிரமாணமாக சிறந்த வலுவான ஆதாரமாக தெரிவிக்கிறார்களா. மேலையார் செய்வனகள் வேண்டுவன கேட்டிய. சரி, நீராட்டத்துக்கு வந்து விட்டீர், இதற்கு என்னென்ன வேண்டுமோ அதெல்லாம் நான் கேட்கிறோம், நீ கொடுக்க வேண்டும். வேண்டுவன கேட்டியேன்னு தெரிவிக்கிறார். ஏன் கேட்கிறியான்னு கேட்கணுமான்னா உபன்யாசம் எல்லாம் கேட்டுட்டு இருக்கீங்க நன்னா முழிச்சுட்டு தான், ஆனா திடீர்னு தூக்கம் வந்து கொடுத்தோம்னா கொஞ்சம் கேட்கறடா, நான் சொல்றதை கேட்கறடான்னு ஒரு தடவை சொல்லி தானே கேட்கணும். அந்த மாதிரி இப்ப கண்ணன் தூங்கல, எதிரில் இருக்கக்கூடிய கோபிகைகள் எல்லாம் பார்த்த உடனே வாயே திறக்க முடியாம கண்ணே திறக்க முடியாம அப்படியே ஒரு மாதிரி பிரமபிடித்தார் மாதிரி இருக்காராம். ஆனா 5 வயசு பெண்கள் 5 லட்சம் குடியிலிருந்து இத்தனை பேரும் சேர்ந்து விடிகார்த்தால 4:30 மணி 5 மணிக்கு இவ்வளவு சீக்கிரம் என்னுடைய வாசலுக்கு வந்துட்டாளே, நான் பெரியவன் இன்னும் இங்க இருந்து எழுந்திருக்கவே முடியாம படுத்துட்டு இருக்கேன், இவெல்லாம் எப்படி வந்தா? என்ன பக்தி, என்ன பக்தி! தங்களுடைய பெற்றோர்கள், உறவினர்கள் அத்தனை பேரையும் விட்டுட்டு கண்ணன்னு சொன்னால் அவனை அனுபவிப்பதுதான் எங்களுக்கு வாழ்க்கையினுடைய லட்சியம்னு உறுதி எடுத்துக்கொண்டு அத்தனை பேரையும் எழுப்பி, ஒருத்தரை மிச்சம் இல்லாமல் 10 கோபிகைகளை எழுப்பி கொண்டு வாசல் காப்போன், கோயில் காப்போன் இத்தனையும் தாண்டி அத்தனை பேருடைய அனுமதி பெற்று என்னுடைய முன்னாடி வந்திருக்கிறார்கள்னா இப்படியெல்லாம் ஒரு பக்தியை நான் பார்த்ததே இல்லையே. என்ன பக்தி, என்ன பக்தின்னு அதுல அப்படியே மெய் மறந்து போய் விக்கித்து போய் நின்றானா. அப்ப தட்டி எழுப்பி, கண்ணா நாங்க எதற்கு வந்தோங்கிறத கொஞ்சம் கேட்கிறியா? கேட்டியேல் என்று சொல்லி மேல தெரிவிக்கிறார்கள். என்ன வேண்டும்னா அதான் மேலையார் செய்வனகள் வேண்டுவன கேட்டியேல்,
ஞாலத்தை எல்லாம் நடுங்க முரல்வன பாலன்ன வண்ணத்துன் பாஞ்ச சன்னியமே போல்வன சங்கங்கள் போய்ப்பாடுடையனவே. வரிசையா கேட்கிறா. பாஞ்ச சன்னியம் வேண்டும், பெரிய பறை வேண்டும், கோல விளக்கு வேண்டும், கொடி வேண்டும், விதானம் வேண்டும், பல்லாண்டு பாடுவார் வேணும் இன்னும் ஒரு 6 பொருள்களை கேட்டார். இதெல்லாம் பெருமானிடத்துல இருக்கக்கூடிய வஸ்துக்கள். அதெல்லாம் இப்ப எனக்கு வேண்டும் எனக்கு வேண்டும்னு கேட்கிறார். ஒரு பெருமானுடைய புறப்பாடு நடக்கிறதுன்னா இதெல்லாம் வேணுமா வேண்டாமா? மேலையார் செய்வனகள் முதல்ல பெரிய சங்கு வேணும்னு கேட்டா. பாலன்ன வண்ணத்து உன் பாஞ்ச சன்னியமே, உன்னுடைய அழகான அந்த இடது திருக்கை, வலது திருக்கையில திரு சக்கரத்தை பிடிச்சுட்டு இருக்கார், இடது திருக்கையில பாஞ்ச சன்னியத்தை பிடித்துக் கொண்டிருக்கிறார். பாலன்ன வண்ணத்து உன் பாஞ்ச சன்னியம்னா பாலை போலே ரொம்ப வெண்மை நிறம் கொண்டிருக்கக்கூடிய பாஞ்ச சன்னியம். ஏன் இந்த நிறத்தை சொல்லி சொல்லணுமான்னா அந்த சேர்த்தி அழகு, ஒவ்வொரு நிறமும் அங்க சேர்ந்திருக்கு. பெருமானுடைய வெளித்திருக்கை ஒரே கருத்த வண்ணமா, உள்ள இருக்கிற உள்ளங்கை ஒரே சிகப்பு தாமரையை போல இருக்கா, அதுல வெளுத்த தாமரையை போல இந்த பாஞ்ச சன்னியத்தை பிடித்து கொண்டு தன்னுடைய வாயாக அந்த தாமரைக்கு அருகே வைத்து ஊதுகிறார்னா நினைச்சு பாக்குறதுக்கே அப்படியே அதுல ஈடுபட்டு ஒன்னும் பேசவே முடியலையே. என்னத்தை ஈடுபட்டு அனுபவித்து தெரிவிக்கிறார்கள். பாலன்ன வண்ணத்து உன் பாஞ்ச சன்னியமே, வெளியில இருக்கக்கூடிய சங்கெல்லாம் எங்களுக்கு வேண்டாம், உன்னுடைய இடது கையில இருக்கக்கூடிய அந்த பாஞ்ச சன்னியம் அது எவ்வளவு பெருமை கொண்டிருக்கிறதோ அதை போலே சங்கங்கள் வேண்டும். ஒரு சங்கு வேண்டாம், பாஞ்ச சன்னியம் போல பல சங்கங்கள் வேண்டுமா. பாலன்ன வண்ணத்து உன் பாஞ்ச சன்னியமே போல்வன சங்கங்கள் போய்ப்பாடுடையனவே. போய்ப்பாடுடையனன்னா ரொம்ப பெருமை கொண்டிருக்கக்கூடிய சங்கம்னு அர்த்தம். ஏன் இந்த சங்கத்துக்கு என்ன பெருமைனா ஒரே சங்கு தான், பெருமானத்தை வைத்து முழங்குகிறார். அதனால 2 விதமா ஏற்படுறது பாருங்க. அடியவர்களுக்கெல்லாம் அதனால ஆனந்தம் ஏற்படுறதுதான். யாரெல்லாம் துஷ்டர்களோ மனசே உளுத்து போயிடுறது. மகாபாரத யுத்தத்தை தொடக்கும் பொழுது சகோஷோ தார்தராஷ்டிரானாம் ஹிருதயானி வியதாரயத்து என்று பாஞ்ச சன்னியத்தை எம்பெருமான் எடுத்து ஊதர சமயத்துல அந்த ஒளியை கேட்ட உடனே துரியோதனாதிகள் எல்லாம் மனசு உழைந்து போய் போச்சு, யுத்தம்னு தொடங்கிட்டோம், இனிமே நம்ம இனிமே ஜெயிக்கவே போறது இல்லை. கண்ணன் எங்கோ அந்த பாஞ்ச சன்னியத்தை எடுத்து ஊதிட்டாரோ அந்த முழக்கத்தை கேட்டாலே அவருக்கு தான் வெற்றி. இதுல இருந்தே தெரிய வந்துடுத்து, இனிமே நான் சண்டை போட்டு ஜெயிக்கிறதுங்கிறது ஒரு பொருளா இருந்தாலும் வேற வழி இல்லை. யுத்தம்னு வந்த பிற்பாடு போவது அழகல்ல, அதனால வேற வழி இல்லாமல் யுத்தம் செய்தே மாண்டு போகிறேன்னு தான் அவன் வந்தானான். அப்ப யுத்தத்தினுடைய தொடக்கத்திலேயே அவனுடைய நெஞ்சமெல்லாம் உழைந்து போய்விட்டது இந்த சங்கநாதத்தினாலே. ஆனா அதே சமயத்துல தர்மபுத்திரன் முதலான பாண்டவர்களுக்கு இந்த கோஷத்தை கேட்ட உடனே ஆஹா, கண்ணனே நம்ம பக்கத்துல இருந்து கொண்டு நிச்சயம் நமக்கு வெற்றிதான் அப்படிங்கிறத ரொம்ப துடிப்போடு ஆசையோடு இவ்வளவு பெரிய முழக்கத்தை செய்து நமக்கு இப்படி ஒரு 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 சந்தோஷத்தை எம்பெருமான் கொடுக்கிறாரேன்னு பாண்டவர்கள்லாம் ஈடுபட்டா. இதே மாதிரி ருக்மிணி பிராட்டி பூங்கொள் திருமுகத்து மடுத்தூதிய சங்கொழி, சங்கநாதம் வருமான்னு எதிர்பார்த்திருந்தாளாம். என்ன சிசுபாலன்கிற ஒரு அரக்கனோடு சிசுபாலனோடு தான் அவனுக்கு கல்யாணம் என்ன ஏற்பாடெல்லாம் நடந்துட்டு இருந்தது. ஐயோ, இன்னைக்கு இந்த கண்ணன் நம்ம கைப்பிடிக்கவில்லைன்னு சொன்னா இந்த அரக்கனுக்கு வாழ்க்கப்பட வேண்டிய ஒரு மோசமான நிலைமை ஏற்பட்டு விடுமே. எங்கேயான சங்கநாதம் கேட்கிறதா, கண்ணன் வந்துட்டார்னா பெரிய சங்க எடுத்து முழங்கினார்னா அதுவே நமக்கு தரிப்பை ஏற்படுத்தும். கண்ணன் வந்துட்டான்னு ஒரு ஆனந்தம் ஏற்படும். இன்னும் அது வரலையேன்னு காத்துட்டு இருந்தால் அந்த சமயத்துலதான் பெரிய சங்கத்தை எடுத்து ருக்மிணி தேவியை ஆஸ்வாசப்படுத்துவதற்கு கண்ணன் ஊதினான். அதே போலத்தான் எங்களுக்கு சங்கம் வேண்டும் என்று பிரார்த்திக்கிறார்கள். பெருமானுடைய புறப்பாடுன்னா முதல்ல பேரி வாத்தியத்தை வாசிக்கணும். சங்கம் அந்த காலத்துல புறப்பாடுனா முதல்ல சங்கநாதம் செய்து பெருமாள் வருகிறார்னு பெரிய முழக்கத்தோடு அறிவிப்பார்கள். அது எங்களுக்கும் வேண்டும். ஏன்னா உனக்கு மட்டும்தான் சங்கா, பாகவதர்கள் இத்தனை பேர் சேர்ந்து கூட்டமா இப்ப எம்பெருமான் அனுபவிக்க வருகிறோம்னா பாகவத கோஷ்டிக்கு சங்கநாதம் வேண்டாமோ? அதனால பெரிய சங்கம் வேண்டும். பாஞ்ச சன்னியமே போல்வன சங்கங்கள் போய்ப்பாடு உடையனவே. அடுத்து சால பெரும் பறையே, பெரிய பறை வேண்டுமா. சின்ன பறை வாத்தியம் எல்லாம் வேண்டாம், பெரிய பறை வாத்தியத்தை வச்சு ஓஹோஹோன்னு வாசிக்கணுமா. இது எதுக்கு சுவாமி, சங்கநாதம் பண்ணா போராதான்னா சங்கநாதம் முதல்ல அறிவிப்பு செய்து விடும் பெரிய கோஷ்டி வந்துட்டு இருக்குன்னு. அதுக்கப்புறம் கோஷ்டி முழுக்க ஆரவாரத்தோட நாங்கள் வரணும்னா அதுக்கு நல்ல பேரி வாத்தியத்தை வாசித்து கொண்டு வீதியெல்லாம் இந்த சத்தத்தை பரப்பி கொண்டு நாங்கள் வரணும். அதனால பெரிய பறை வேண்டும். ஞாலத்தை எல்லாம் நடுங்க முரல்வன பாலன்ன வண்ணத்துன் பாஞ்ச சன்னியம் சால பெரும்பறை பல்லாண்டிசைப்பார். பல்லாண்டிசைப்பார் தான் மங்களாசாசனம் செய்யக்கூடிய பாகவதர்கள். பெருமான் எழுந்தருள்கிறார்னா ஜெய விஜயீ பவ மங்களம் 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 ஸ்ரீயக்காந்தாய கல்யாண நிதயர்த்தினாம் ஸ்ரீவேங்கட நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம் என்ன அந்தந்த திவ்ய தேசத்துல எழுந்தருள் இருக்கக்கூடிய எம்பெருமானுக்கு எந்த ஆபத்தும் இல்லாமல் நல்ல க்ஷேமா இருக்க வேண்டும். கண்ணை செல்படக்கூடாது, திருஷ்டி தோஷப்படக்கூடாது, அவனுக்கு எல்லாம் வெற்றி ஏற்பட வேண்டும். போற்றி போற்றின்னு பாடக்கூடியவர்கள் பல்லாண்டு பாடுபவர்கள். அப்படிப்பட்ட பல்லாண்டு பாடக்கூடிய அடியவர்கள் பாகவதோத்தமர்களும் எங்களுக்கு வேண்டும். ஏன்னா இந்த பாகவத கோஷ்டிக்கு பல்லாண்டு பாடணுமா.
பெருமானுக்கு பல்லாண்டு பாடினா மட்டும் போராதே, இத்தனை பாகவதர்கள் ஒன்று திரண்டு பெருமான் அனுபவிக்க வந்திருக்கிறார்களே, இவர்களுக்கு ஒரு குறை இல்லாமல் இவர்கள் நினைத்தபடி பெருமானை அடைந்து எல்லா தொண்டுகளையும் நன்னா செய்யணும்னு இவர்களுக்கு பல்லாண்டு பாட வேண்டும். அப்படிப்பட்ட பல்லாண்டு பாடுபவர்கள் வேண்டும். பல்லாண்டு இசைப்பாரே கோல விளக்கே. இது எதுக்குன்னா, பெருமாள் எழுந்தருள்னா திருவெண்பந்தம் தீவட்டி படிக்கணுமோ இல்லையோ, அதே போல இப்பவும் வேண்டும். பாகவதர்களுக்குள்ள ஒரே இருள் மூடி இருக்கிறது. மார்கழி மாசம் பனி வர கொட்டின்னு இருக்கு, விடியற் காலை சமயம். ஒருத்தர் முகம் பார்த்துக்கணுமே, அதனால அழகான கோல விளக்க பிடித்து கொண்டிருந்தால் அந்த விளக்கினுடைய ஒளியிலே ஒவ்வொரு பாகவதனும் இன்னொரு பாகவதனை பார்த்து அனுபவிப்பன். மேலே கண்ணனையே பார்த்து அனுபவிப்பதற்கும் கோல விளக்கு வேண்டும். கோல விளக்கே கொடியே விதானமே. அடுத்து ஒரு பெரிய கொடி வேண்டுமா. பெருமான் எழுந்தருளுகிறார்னு துவஜஸ்தம்பத்துல பிரம்மோற்சவத்துல கொடி ஏற்றப்படுகிறது. அவர் இருக்கக்கூடிய திருமாளிகை வாசல்ல கருட கொடி கட்டப்பட்டிருக்கும். அதே மாதிரி பாகவத திரளுக்கு ஒரு கொடி வேண்டாமா? நாங்கள் இத்தனை பாகவதர்கள் எம்பெருமான் அனுபவிக்க வருகிறோம்னா அதற்கும் ஒரு கொடி வேண்டும். கோல விளக்கே கொடியே விதானமே. விதானம்ங்கிறது மேல் கட்டி துணி. அந்த கொடையிட்டு கொண்டு எந்த பெருமானுக்கு வெயிலோ மழையோ ஏதும் படக்கூடாதுன்னா ஒரு பெரிய வெண்கொற்ற கொடையை பிடித்து கொண்டு பெருமாள் புறப்படுகிறாரா? அதே மாதிரி பாகவத கோஷ்டிக்கு பனியினாலேயோ மழையினாலேயோ வெயில்னாலேயோ ஆபத்து இல்லாமல் இருப்பதற்கு மேல் கட்டி, அந்த விதானம், அதுதான் மேல் கட்டி துணி, அது வேண்டும். விதானமே கொடியே விதானமே ஆலிநிலையாய் அருள் என்று பிரார்த்திக்கிறார்கள். இப்படி வரிசையா அடுக்கினாளா, பெரிய சங்கு, பெரும் பறை, அப்புறம் பல்லாண்டு இசைப்பார், கோல விளக்கு, கொடி, விதானம். இதோ 1-2 கேட்பான்னு பார்த்தா இதற்கு முன்னாடி எல்லாம் வெறும் பறைன்னு ஒன்ன மாத்திரம் கேட்டுட்டு இருந்தா. 26வது பாசுரம் வந்த உடனே இன்னும் கூட ஒரு 5 சேர்த்து 6 விஷயங்களை கேட்டிருக்காளே. இதெல்லாம் என்னால கொடுக்க முடியுமா? மேலும் ஒவ்வொன்றுத்துலயும் நிறைய வேண்டுமா. பாஞ்ச சன்னியத்தை போல ஒண்ணுதான் இருக்கு, அந்த பாஞ்ச சன்னியத்துக்கு நிகரா இன்னொரு சங்கம் இல்லை. ஆனா ஆண்டாள் கேட்கிறது இத மாதிரி பல சங்கங்கள் வேண்டும், பல பறைகள் வேண்டும், பல பல்லாண்டு செய்ப்பார் வேண்டும், பல கொடிகள் வேண்டும், பல கோல விளக்குகள் வேண்டும், பல விதானங்கள் வேண்டும். ஏன்னா 5 லட்சம் குடியிலிருந்து நாங்கள் வந்திருக்கோம், ஒண்ணு கொடுத்தா எங்களுக்கு எப்படி போறோம்? இத்தனை பேருக்கும் தனித்தனியா நீ கொடுக்க வேண்டும் என்று பிரார்த்தித்தாளாம். இதை என்னால கொடுக்க முடியுமா? நான் ஏதோ மாடு மேய்க்கிறவன், இடைப்பிள்ளை, நந்தகோபருடைய குமரனாக வளர்ந்து கொண்டிருக்கிறேன். என்னிடத்துல போய் இதெல்லாம் பிரார்த்தித்தா நான் எப்படி கொடுக்க முடியும்? ஆலிநிலையா அருள். என்னப்பா இப்படி சொல்ற? உனக்கு இல்லாத சக்தியா சாமர்த்தியமா? ஆலிநிலை, ஒரு ஆழம் தளிர், ஒரு ஆலமரத்தினுடைய சின்ன இலையில பெருமாள் சயனித்துக் கொண்டிருக்கிறார். ஸ்ரீவில்லிபுத்தூர்ல இன்னைக்கும் பெரிய பெருமாள்னு போய் சேவிக்கிறோமே, அவருக்கு என்ன திருநாமம்? ஆலிநிலை பெருமாள் வடபத்திரசாயி வடமகாதாமர் இதுதானே அவருக்கு திருநாமம். வடபத்திரம்னா ஆலமரத்தினுடைய இலை. ஆலமரத்துல பெரிய இலைகளோட பெருமான் படுத்துக்கலையாம். அப்பவே உண்டான ஒரு சின்ன துளிர், அந்த தளிர் இலையில தான் பெருமான் சயனித்துக் கொண்டானா. எப்பொழுதோ அது ஒரு பெரிய பிரளயம் ஏற்பட்டது. இந்த ஜெகத்தெல்லாம் அப்படியே பிரளயத்துல அழிந்து போய் மீண்டும் சிருஷ்டி செய்யணும். அந்த சிருஷ்டிக்கு முன்னாடி இத்தனையும் பெருமாள் தன்னுடைய வாயில மொத்தத்தையும் உள்ள தன்னுடைய வாய் வழியாக வயிற்றுக்குள்ளே அடக்கி வைத்து சிறு குழந்தையாக சயனிக்கிறான். ஆலமா மரத்தின் இளமேல் ஒரு பாலகனாய் ஞாலமேழு முண்டான் அரங்கத் தரவின் அணையான். திருப்பானாழ்வார் அந்த திருவரங்கத்தில் எழுந்திருக்கிற எம்பெருமானே அன்றொரு நாள் ஆலிநிலையில வளர்ந்த அந்த சிறு கண்ணன் என்று அனுபவிக்கிறார். அப்ப அத்தனை ஜகத்தையும் உண்டார். 14 லோகங்கள், தேவர்கள், பிரம்மாதி தேவர்கள், மனுஷர்கள், ஜீவராசிகள் அத்தனையும் வைத்துக்குள்ள அடக்கினார் சுவாமி. ஆனா அடக்கினவர் இத்தினூண்டு ஒரு சின்ன ஆழ இலர், அந்த ஆழம் இலையினுடைய துளிர் இலைக்குள்ள இதற்குள்ள சயனிக்கிறார்னா இது என்னன்னு புரிஞ்சுக்கவே முடியலையே. ஆளில இருப்பது ஒரு சுண்டு விரலை விட சின்னது, அதற்குள்ள ஒரு குழந்தை படுத்துக்கிறதுனா அது இன்னும் எவ்வளவு சின்னதா இருக்கணும், அவருடைய வயிறு இன்னும் எவ்வளவு சின்னதா இருக்கணும். அந்த வயிற்றுக்குள்ள 14 லோகங்களையும் உள்ள அடக்குகிறார்னா இது என்ன சேராத சேர்க்கக்கூடிய சாமர்த்தியம் அவரிடத்துல இருக்கே. அகட்டித கடனா சாமர்த்தியம் என்ன இதைத்தான் தெரிவிப்பார்கள். அகட்டித்தனா சேர்க்க முடியாதது, பெருசையும் சின்னதையும் சேர்க்க முடியாது. நெருப்பு இருக்கிற இடத்துல தண்ணி சில்லுன்னு வச்சா நெருப்பு அணைந்து போகும். அப்ப நெருப்பு இருக்கிற இடத்துல ஜலம் இருக்காது, ஜலம் இருக்கிற நெருப்பு இருக்காது. இந்த மாதிரி உலகத்துல சேராது பலதும் இருக்கலாம். ஆனா பெருமான் அனைத்தையும் சேர்க்கக்கூடிய சாமர்த்தியம் அவரிடத்துல இருக்கான். பையுடைனாக பகை கொடியானுக்கு பல்லாண்டு கூறுதமே. கருடனை வாகனமா வச்சுட்டு இருக்கார், சேஷனை படுக்கையா வச்சுட்டு இருக்கார். உலகத்துல பாம்புக்கும் கருடனுக்கும் ஆகவே ஆகாது. ஆனா அவரிடத்துல போனா ரெண்டும் சேர்ந்து இருக்கா. நரத்தம் சிங்கத்தம், மனுஷத்தன்மையும் சிம்மத்தன்மையும் எங்கேயான சேருமா? விலங்கு தன்மையும் மனுஷத்தன்மையும் சேர்த்து நரசிம்மரா அவதரிக்கிறார். அப்ப நம்மால நினைத்து பார்க்க முடியாதெல்லாம் எம்பெருமான் செய்கிறார். அது எல்லாத்தையும் விட சின்ன ஒரு ஆழம் இளம் தளிர்ல எம்பெருமான் அத்தனையும் தன்னுடைய வயிற்றில் அடக்கி கொண்டு படுத்துக் கொண்டிருக்கிறான். இது என்ன சாமர்த்தியம்? அப்ப செய்ய முடியாததுன்னே ஒண்ணு கிடையாது அவரிடத்துல. அதனாலதான் இந்த திருநாமத்தை சொல்லி நீ ஆலிநிலையா இருப்பதினாலே உன்னால இதை அருள முடியாதுன்னு பேச்சுக்கு வாய்ப்பே இல்லை. அப்பனா அதையே செய்திருக்க முடியாது.
அதை நீ எப்படி செய்தாயோ அப்ப இதையும் நீ அருளலாம். உன்னால நினைத்தா முடியாதுன்னு ஒண்ணு இருக்கா? அப்ப அடியவர்கள் கேட்கக்கூடிய இத்தனையும் நீ கொடுக்க வேண்டும் என்று பிரார்த்திக்க, அந்த பிரார்த்தனையத்தான் இந்த பாசுரத்துல நீ அருள வேண்டும். எங்கள் பங்கு பிரார்த்திப்பதோடு சரி, பிரார்த்தித்தனாலே கொடுக்கணும்னு ஒன்றும் நிச்சயம் இல்லை. பெருமான் அருளினால் அன்றி நம்முடைய பிரார்த்தனைகள் எல்லாம் நிறைவேறவே நிறைவேறாது. நாம பிரார்த்திக்கலாம், என்ன வேணா செய்யலாம், ஆனா இதெல்லாம் உபாயமே கிடையாது. உபாயமா வழியாக இருந்து கொடுப்பவன் அவன். அப்ப அவனுடைய இரக்கம், அவனுடைய அருள் இருந்தால்தான் இது எல்லாம் கிட்டும். அதனால அருள்னு சொல்லி முடிக்கிற, ஆளின் நிலையாய் அருளேலோ ரெம்பாவை. நீ எப்போ ஆளின் நிலையாக சயனித்துக் கொண்டு இத்தனையும் செய்கிறாயோ, நீ இல்லைன்னா வேறு யாரால அருள முடியும்? நீ அருளியே ஆக வேண்டும் என்று பிரார்த்திக்கக்கூடிய ஆச்சரியமான பாசுரம். ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லி பூர்த்தி பண்ணிக்கிறேன். இந்த பாசுரத்துல என்ன தெரிஞ்சுக்கணும்? இப்ப இனிமேற்கொண்டு இந்த 4 பாசுரத்திலையும் ரொம்ப முக்கியமான அர்த்தங்கள். வைகுந்தத்துல போய் பெருமானை அனுபவிக்கிறோமா, இதைத்தான் பிராபியம் மோட்சம்னு சொல்றோமே. இந்த மோட்சம் 4 விதமா இருக்குன்னு 4 அங்கங்களை கொண்டிருக்கிறது. சாலோக்கியம், சாமீபியம், சாயுஜ்யம், அதே மாதிரி சாரூபியம். சாலோக்கியம், சாமீபியம், சாரூபியம், சாயுஜ்யம் 4 விதமா இருக்கு. சாலோக்கியம்னா வைகுந்தத்துல எம்பெருமான் இருக்கக்கூடிய அதே உலகத்துக்கு நாம போய் அனுபவிக்கலாம். பெருமான அனுபவிக்கிறோம். இந்த உலகத்துல இருந்து அனுபவிப்போம்னா முக்தி அடைந்தால் அவன் வைகுந்தத்தை சென்று அங்கு கெட்டி அனுபவிக்கிறான். சரி, ஒரே லோகத்துல இருப்போம், அதான் சாலோக்கியம். பெருமானும் நாமும் ஒரே லோகத்துல இருப்போம், சாலோக்கியம். சரி சுவாமி, ஒரே லோகத்துல இருப்போம், அவர் எங்கேயோ ஒரு 10 கிலோமீட்டர் தள்ளி தூரத்துல 10 மைல கண்ணண்டா இருப்பார், நான் எங்கேயோ இருப்பேன்னா சாமீபியம். அருகே அருகே இருப்போம், ரொம்ப நெருக்கத்துல இருப்போம், அதான் சாமீபியம் என்றால் சமமா கூடவே அருகே அருகே இருந்து எல்லாத்தையும் அனுபவிப்போம். அந்த 2த்தையும் தான் இந்த பாசுரத்துல தெரிவிக்கிறாளாம். இப்ப கண்ணனுக்கு அருகே இருக்க வேண்டும், கண்ணனுக்கு என்னென்ன உண்டோ அது அத்தனை எனக்கும் வரணும். பெருமாள் புறப்பாட்டுக்கு என்னென்ன உண்டோ, மேல் கட்டி விதானம் உண்டு, அவருக்கு விளக்கு உண்டு, கொடி உண்டு, வாத்தியங்கள் உண்டு, இதெல்லாம் எம்பெருமானுக்குன்னே இருக்கக்கூடிய வஸ்துக்களா? இப்ப இதெல்லாம் எனக்கு கொடுன்னு கேட்டா என்ன அர்த்தம்? உனக்கு இருக்கக்கூடிய தன்மைகள், அந்த பெருமைகள் எல்லாம் இப்ப எனக்கும் கொடுத்து எனக்கும் அந்த ஆனந்தத்தை கொடுக்க வேண்டும். இதைத்தான் சாமீபியம், சாலோக்கியம், சாமீபியம். பெருமானோட அருகே சென்று அவருக்கு இருக்கக்கூடிய அத்தனையும் நாம அனுபவிக்க வேண்டியது அந்த சாமீபியமாகிற மோட்ச அனுபவம், அந்த ஆனந்தத்தை பிரார்த்திக்கக்கூடிய பாசுரம் இது. இன்றைய நாள் பாசுரம் இருக்கே, கூடார வெல்லம் சீர் கோவிந்தா உந்தன்னை பாடி பறை கொண்டு யாம் பெரு சம்மானம். நோன்புக்கு உண்டான சம்மானங்கள், பலன்கள் இதெல்லாம் எனக்கு வேணும்னு கேட்கிறாள். அது சாயுஜ்யம், சாரூபியம் என்ன அந்த 2 மோட்சம், அந்த 2 பகுதிகளாக. சாரூபியம்னா பெருமானுக்கு ஒத்த உருவம், அவருக்கு என்ன அழகான ஒரு திருமேனி இருக்கோ அதே மாதிரி இந்த முக்தனுக்கு ஒரு திருமேனி கிட்டும். அடுத்து பெருமானுக்கு எத்தனை ஆனந்தமோ அதே ஆனந்தம் இந்த முக்தனுக்கு கிட்டும். இது சாரூபியம், சாயுஜ்யம். அது இன்றைய நாள் பாசுரத்துல ஆண்டாள் பிரார்த்திக்கிறாள். அடுத்து சித்தம் சிறுகாலே, அதாவது கறவைகள் பின் சென்று சித்தம் சிறுகாலே, இந்த 2ம் உபாயம் உபேயம். பெருமானிடத்துல சரணாகதி பண்ணி இந்த பலனுக்காகத்தான் சரணாகதி பண்ணுகிறேன்னு தெரிவிக்கக்கூடிய சரணாகதி பாசுரம் கறவைகள் பின் சென்று. சித்தம் சிறுகாலையில பிராபியம், எங்களுக்கு இதுதான் குறிக்கோள், பயன், இதற்குத்தான் உன்னிடத்துல வந்து சரணாகதி செய்தோம் என்று சொல்லி இறுதியில வங்கக்கடல் கடைந்தன அனைத்தையும் பெற்றோம். எம்பெருமானை அடைந்து அவருடைய கட்டாட்சத்தினாலே செங்கன் திருமுகத்து செல்வ திருமாலால் எங்கும் திருவருள் பெற்றோம் என்று ஆனந்தமாக சொல்லி முடிக்கக்கூடிய பாசுரம். ஆக இந்த பாசுரத்துல இன்றைய தினம் நேற்றைய நாள் பாசுரத்தை அனுபவித்திருக்கிறோம். இன்னும் இன்றைய நாள் பாசுரத்தை நாளைய தினம் தான் அனுபவிக்க வேண்டும். அதற்கும் பலரும் கூடி வந்து அனுபவத்தை பெற வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொண்டு அமைகிறேன். தற்பொழுது இன்றைய நாள் பாசுரத்தை அனுசந்திக்கும்படி பிரார்த்திக்கிறேன். கூடார வெல்லும் சீர் கோவிந்தா உந்தன்னை பாடி பறை கொண்டு யாம் பெரு சம்மானம். நாடு புகழும் பரிசினால் நன்னாக சூடகமே தோல்வளையே தோடே செவிப்பூவே பாடகமே எண்ணனைய பல்கலனம் யாமறிவோம். ஆடையுடுப்போம் அதன் பின்னே பால் சோறு மூட நெய் பெய்து முழங்கை வழிவார கூடியிருந்து குளிர்ந்தேலோர் எம்பாவாய். ஆண்டாள் திருவடிகளே சரணம், ஆழ்வார் திருவடிகளே சரணம், எம்பெருமானார் திருவடிகளே சரணம், ஜீயர் திருவடிகளே சரணம்.